அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் மத்திய வங்கியியல் பற்றி படித்துக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் சென்ற வாரம் இலங்கை மத்திய வங்கியின் தொழிற்பாடுகளை படித்துக் கொண்டிருந்து இடையில் நாங்கள் இந்த வகுப்பு முடிந்தபடியாக பிரேக் ஆனோம். இன்று அதனை நாங்கள் தொடருவோம். ஆகவே நாங்கள் முதலாவதாக நாங்கள் அது சென்ற வாரம் நாங்கள் படித்தவற்றை ஒரு சின்ன ரிவிஷன் ஒன்றை செய்து கொண்டு நாங்கள் இந்த வாரம் இதுக்கு போகலாம் என்று யோசிக்கின்றேன். அப்ப நாங்கள் போன வாரம் இலங்கை ஒரு மத்திய வங்கியின் தொழிற்பாடின் அடிப்படையில நாங்கள் சில விடயங்களை பார்த்திருந்தோம். அதுல முக்கியமாக நாங்கள் இலங்கை வங்கி மத்திய வங்கியின் தொழிற்பாடுகளை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். நாங்கள் அதுல 2 விதமான தொழிற்பாடுகளை நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். அதுல ஒன்று என்னன்னு சொன்னா கோ ஃபங்க்ஷன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மிக முக்கியமான மைய தொழிற்பாடுகள். அப்ப அந்த தொழிற்பாடுகள் மத்திய வங்கியை தவிர வேறொருவராலும் அப்படி செய்ய முடியாது. ஆகவே மத்திய வங்கி மட்டுமே அந்த தொழிற்பாடுகளை செய்ய முடியும் என்ற அடிப்படையில் நாங்கள் அந்த தொழிற்பாடுகளை பற்றி படித்துக் கொண்டிருந்தோம். அதில் முதலாவதாக நாணய கொள்கையை மேற்கொள்ளுதலை பற்றி பார்த்தோம். நாணய கொள்கையை மேற்கொள்ளுதை பற்றி பார்த்துவிட்டு செலாவணி மீத கொள்கைகளை பற்றி விரிவாக பார்த்தோம். செலாவணி மீத கொள்கையை நாங்கள் என்ன மாதிரி மேற்கொள்றது, நான் நிறைய விடயங்களை அதை பற்றி சென்ற வார வகுப்பிலே நான் உங்களுக்கு சொல்லி இருந்தேன். மூன்றாவதாக அல்வெல்சார் பன்னாட்டு ஒதுக்குகளை முகாமைப்படுத்துதல், அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் என்று சொல்லப்படுகின்ற ரிசர்வ்களை என்னென்று முகாமைப்படுத்தி கொண்டு இருக்கின்றது இலங்கை மத்திய வங்கி என்ற விடயங்களை நாங்கள் அன்று பார்த்தோம் சென்ற வாரம். அடுத்தது நிதியியல் முறைமையின் மேற்பார்வை. நிதியியல் முறைமையின் மேற்பார்வையை நாங்கள் விரிவாக பார்த்தோம். அதாவது என்ன மாதிரி இந்த வங்கிகள் நிதியியல் முறைமை மேற்பார்வை செய்யப்படுகின்றது, அதுக்காக நாங்கள் வேறு ஆக்டுகள் உள்ளன. இப்ப அது நிதியியல் முறைமைக்குள்ள வருகின்றது, வங்கிகள் வருகின்றன, வங்கிகள் இல்லாமல் இதுவும் வருகின்றன, நிதி கம்பெனிகள் வருகின்றன. அவை அவற்றை இந்த மாதிரி சூப்பர்வைஸ் பண்ணுவது, அதை இதன் கீழ் சூப்பர்வைஸ் பண்ணுவது என்பதையெல்லாம் நாங்கள் பார்த்தோம். உதாரணமாக வங்கியல் சட்டம், பேங்கிங் ஆக்ட் என்று ஒன்று உள்ளது, பேங்கிங் லோ, பேங்கிங் ஆக்ட். அந்த ஆக்டுக்குள்ள தான் வங்கிகள் தங்களின் நடவடிக்கைகளை தொழிற்பாடுகளை செய்ய வேண்டும். இங்கே நான் வங்கிகள் என்று சொல்வது வர்த்தக வங்கிகள். அப்ப அப்படி நாங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, அது தவிர வங்கியல் சட்டத்தினோ தவிர மத்திய வங்கியினால் காலத்துக்கு காலம் நிறைய ஒழுங்குபடுத்தல் முறைமைகள், அதாவது ரெகுலேட்டரி மெஷர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ரெகுலேட்டரி சர்க்குலர்ஸ் அனுப்புவோம். நாங்கள் இதை இப்படி செய்யுங்கள், இதை இப்படி செய்யுங்கள், இல்லாட்டா இந்த விடயம் மாறி இருக்கின்றது, இந்த விடயம் மாறி இருக்கின்றது என்று நாங்கள் சொல்லிக்கொண்டு செல்வோம். இப்ப இன்றைக்கு பத்திரிகையில் நான் ஒரு விடயம் பார்த்தேன் இலங்கை மத்திய வங்கி தொடர்பாக. இந்த இடத்துல நான் அதை உங்களுக்கு சொல்ல வேண்டும். நிதி கம்பெனிகளையோ வங்கிகளோ தெரியவில்லை, நிதி கம்பெனிகள் என்றுதான் நினைக்கிறேன். நிதி கம்பெனிகளை பொறுத்தவரை தனி ஒருவர் இல்லாட்டா ஒரு நிறுவனம் அந்த ஒரு நிதி கம்பெனியின் 20% பங்குகளை வைத்திருக்கலாம் என்று மத்திய வங்கி ஒரு திருத்தம் செய்திருக்கின்றது. அதாவது இதற்கு முதல், இந்த திருத்தத்துக்கு முதல் தனியொருவர் இல்லாட்டா தனியொருவர் 15% மேல் அங்கே பங்குகளை வைத்திருக்க இயலாது. அதனுடைய வழங்கப்பட்ட பங்குகளில் ஒரு நிதி நிறுவனத்தின் வழங்கப்பட்ட பங்குகளில் 15% மேல ஒருத்தர் வைத்திருக்க இயலாதுதான் இவ்வளவு காலம் இருந்ததாகவும், அது 20% ஆக்கப்பட்டுள்ளதாகவும் என்று பத்திரிகையில் பார்த்தேன். அது வர்த்தக வங்கிகளுக்கா நிதி கம்பெனிகளுக்கா என்பதை நீங்கள் ஒருக்கா செக் பண்ணிக்கொள்ளணும். அப்ப இப்படியாக காலம் ஒவ்வொரு மாற்றங்களை மத்திய வங்கி அறிமுகப்படுத்தும். அந்த மத்திய வங்கியின் அறிமுகத்தின் அடிப்படையில் நாங்கள்
அந்த நிதியியல் முறைமை மேற்பார்வை செய்யப்பட்டு கொண்டிருக்கும். அப்ப இதுல நாங்கள் என்ன மாதிரி ஆன்சைட் சூப்பர்விஷன், ஆஃப் சைட் சூப்பர்விஷன் என்பதெல்லாம் என்ன மாதிரி நடக்கும் என்பதை நாங்கள் இதிலே சொல்லி இருந்தோம் உங்களுக்கு. அப்ப அதுக்கு பிறகு வங்கிகள் மற்றும் தெரிவு செய்யப்பட்ட வங்கியில்லா நிதியியல் நிறுவனங்களுக்கு உரிமம் வழங்குதல், ஒழுங்குபடுத்தல் மற்றும் மேற்பார்வை செய்தல் எல்லாத்தையும் இதுல அடங்குகின்றது. அதாவது மேற்பார்வை செய்யறது தான் நான் முதலாவது 2.4 உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தேன்னா, வங்கிகள் மற்றும் தெரிவு செய்யப்பட்ட வங்கியில்லா நிதியியல் நிறுவனங்களுக்கு உரிமம் வழங்குதல், அதாவது லைசன்ஸை கொடுக்கிறது என்பதும் மத்திய வங்கியின் ஒரு கோ ஃபங்க்ஷன். அப்ப இது என்ன நடக்கும் என்று சொன்னால், வங்கிகளை பொறுத்த மட்டும் அதனுடைய மூலதனம் என்பது வரையறுக்கப்பட்டுள்ளது மட்டுமன்றி அதனுடைய மூலதன தேவை, அதாவது கட்டாயம் இவ்வளவு மூலதனம் இருக்கணும் என்ற அந்த ஆக குறைந்த தேவை கூடிக்கொண்டு போகின்றது, காலாகாலம் கூடிக்கொண்டு போகின்றது. உதாரணமாக ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 50 மில்லியன் ரூபாவாக அந்த காலத்தில் ஒரு வர்த்தக வங்கி ஆரம்பிக்கப்படலாம் மூலதனமாக என்று சொல்லி இருந்தால் அது 50 மில்லியன் ரூபாவாக இன்றைக்கு இல்லை, அது 500 மில்லியன் ரூபாவாக இல்லாட்ட 5000 மில்லியன் ரூபாவாக இன்றைக்கு மாறியுள்ளது. அப்ப காலத்துக்கு காலம் நான் உங்களுக்கு போன கிழமையும் சொன்னால், பால் கமிட்டி, சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற பால் என்ற ஒரு இடத்தில் பால் கமிட்டி, அங்கே பல நாடுகளைச் சேர்ந்த சர்வதேச மத்திய வங்கியின் ஆளுநர்கள், நிபுணர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தார்கள். அதாவது காலத்துக்கு காலம் இந்த வர்த்தக வங்கிகளின் மூலதனத்தை நாங்க கொஞ்சம் கொஞ்சமா கூட்டி கொண்டு போக வேண்டும். நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், Tier 1 கேபிட்டல், Tier 2 கேபிட்டல் என்று 2 வித மூலதனங்கள் உள்ளன. Tier 1 கேபிட்டல் என்பது அந்த கம்பெனியின் நேரடி பங்கு மூலதனத்தையும் அந்த பங்குகளோடு சேர்ந்த அதனுடைய ஒதுக்கங்களையும் தான் குறிக்கின்றது. ஆனால் Tier 2 கேபிட்டல் என்று சொல்ற TIER, Tier 2 கேபிட்டல் என்று சொல்லப்படுகின்றது இந்த Tier 1 கேபிட்டலோட கடன் மூலதனத்தையும் கூட்டலாம். கடன் மூலதனம் என்று வேறு எங்கேயாவது நீண்ட காலத்துல வாங்கிய கடன்கள் அல்லது தொகுதி கடன் வழங்கல் மூலமாகவும் அந்த Tier 2 கேபிட்டல் தேவைப்பாட்டை திருப்தி செய்து கொள்ளலாம் எந்த ஒரு வர்த்தக வங்கியும். இதையே வேறு அளவு என்று சொன்னாலும் இதே பாலிசி தான் நிதி கம்பெனிகளுக்கும் பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே நாங்க இந்த Tier 1 Tier 2 கேபிட்டலை பற்றி பார்த்தோம். அப்ப இந்த இப்படியான கேபிட்டல் இருக்கணும். அதே மாதிரி இப்ப நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 15 ஒரு பங்காளர் 15% மேல வைத்திருக்கலாம் என்பது இப்ப 20% மாறி இருந்தா அந்த பூர்த்தி இதுல எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணப்பட்டிருந்தா தான் ஒரு வர்த்தக வங்கிக்கு புதிதாக உரிமம் வழங்குதல், இல்லை ஒரு நிதி கம்பெனிக்கு புதிதாக உரிமம் வழங்குதல் என்பது நடக்கும். அப்ப அவையில் அந்த அப்ளிகேஷன்ல இதுகள் எல்லாத்தையும் நிரப்பி இந்த தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்து எங்களுக்கு தரும் பொழுதுதான் அதை மத்திய வங்கி வடிவாக ஸ்டடி பண்ணி இந்த நாட்டுக்கு ஒரு வர்த்தக வங்கி தேவையா இல்லாட்ட ஒரு நிதி நிறுவனம் தேவையான்னு பார்த்து இந்த தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யப்பட்டிருந்தால், அவையோட நோக்கம் சரியாக இருந்தால், அந்த இயக்குனர் சபையில் உள்ள இயக்குனர்களின் அது என்னென்று சொல்லுவது, அந்த ஒழுக்கங்கள் என்று சொல்லும் பொழுது நான் அந்த தனிப்பட்ட விடயங்களை பற்றி கதைக்கவில்லை. அவர்கள் டிசிப்ளின், அந்த டிசிப்ளினாக இருந்தால் இது ஃபைனான்சியல் ஃபீல்ட்ல நம்பகத்தன்மைன்றது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். அப்ப அந்த அதுகள் எல்லாம் இருக்குதான்றதெல்லாம் பார்த்து நிறைய விடயங்களை பார்த்து லைசன்ஸை வழங்குவார். லைசன்ஸை காலத்துக்கு காலம் புதுப்பிக்க வேண்டியும் ஏற்படும். அதை இப்படியாக ஒழுங்குபடுத்தல் நடவடிக்கை என்பது மத்திய வங்கியிலே ஆரம்பத்தில் இது வேறையாக பேங்கிங் வங்கி அபிவிருத்தி திணைக்களம் இருந்தது. வங்கிகளின் உரிமங்களை கொடுப்பதற்கும் அந்த லைசன்ஸை ரினியூ பண்றதுக்கும் உரிய இது. ஆனால் இப்ப அந்த திணைக்களம் கலைக்கப்பட்டு அது வங்கி மேற்பார்வை திணைக்களத்துக்குள்ள அது இருக்குது. இப்ப வங்கி மேற்பார்வை திணைக்களம் தான் வங்கிகளுக்குரிய லைசன்ஸை கொடுத்து கொண்டிருக்கின்றது. அதே மாதிரி நிதி கம்பெனிகளுடைய லைசன்ஸை வங்கி எல்லா நிதி நிறுவனங்களின் மேற்பார்வை திணைக்களம் கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்ததாக நாங்கள் எங்கே இதை விட்ட நாங்கள் என்று சொன்னால்,
தீர்க்கும் வீட்டிலெல்லாம் நாங்கள் இதை விட்ட நாங்கள், அதாவது சென்ற வாரம் நாங்கள் அதை இந்த இடத்தில் இதை விட்டோம் என்று சொன்னால் தீர்ப்பனவு வசதிகளின் ஏற்பாடு மற்றும் கொடுப்பனவு முறையினை ஒழுங்குபடுத்துதல். அப்ப இதுல கொஞ்சம் கூடுதலாக நாம் விளங்கப்படுத்த வேண்டி இருக்கின்றது என்றபடியால நான் இந்த இடத்திலே நான் அந்த விடயத்தை விட்டுட்டு போனேன். அவை உங்களுக்கும் கிளியரா இருக்கும் என்று நினைக்கிறேன். முதலாவது நாங்கள் இந்த நோட்ஸை பார்த்துட்டு விளக்கத்துக்கு போவோம். இப்ப பாடம் 2 கீழ் நாங்கள் விவாதித்தபடி நிதியியல் இடையிலாளர்கள் மற்றும் நிதியியல் சந்தை ஆகிய பல்வேறு வழிகள் மூலம் பொருளாதாரத்தின் பல்வேறு துறைகளுக்கிடையே நிதியியல் மூலங்களை திரட்ட உதவுகின்றன. மேலும் நிதியியல் சாதனத்துடனான ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் கொடுப்பனவுகள் மற்றும் தீர்ப்பனவுகளை உள்ளடக்குகின்றது. இலங்கை மத்திய வங்கி அத்தகைய தீர்ப்பனவு வசதிகளை எளிதாக்குகின்றது. தற்போதைய நிலையில் நீங்கள் நிதியியல் முறைமை அளவீடு எனும் பாடத்தின் கீழ் லங்கா கிளியர் பற்றி படித்திருக்க வேண்டும். இலங்கை மத்திய வங்கி லங்கா கிளியரின் முக்கிய பங்குதாரர்களில் ஒருவர். தீர்ப்பனவு வசதிகளை வழங்குவதோடு மட்டுமல்லாது அவர்களின் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்காக இலங்கை மத்திய வங்கி கொடுப்பனவு முறைகளையும் மேற்பார்வையிட்டு ஒழுங்குபடுத்துகின்றது. அப்ப இங்க என்ன நடக்குது என்று சொன்னால், முதலாவது இப்ப நீங்கள் படிச்சிருப்பீங்கள் என்றாலும் நான் ஒரு விளங்கப்படுத்துகின்றேன். இந்த நடைமுறை கணக்கு இல்லாட்டா கரண்ட் அக்கவுண்ட் என்று சொல்லப்படுகின்ற வர்த்தக வங்கியில் இருக்கிற கரண்ட் அக்கவுண்ட்ல பணம் வைத்திருப்பவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு செக் புக் காசோலை புத்தகங்கள் வழங்கப்படும். அந்த காசோலைகளை எழுதி அதை சரியான முறையில் நிரப்பி இருந்தால் அந்த காசோலைகள் மூலமாக பணத்தை பெற்றுக்கொள்ளலாம். அப்படி நீங்கள் அந்த காசோலைகளை கொடுக்கும் பொழுது காசோலைகளை எழுதி நீங்களே போய் வங்கியில் மாற்றிக்கொள்ளலாம். இல்லாட்டா இன்னொருத்தரிடம் கொடுத்து விடலாம். அப்ப இன்னொருத்தர்கிட்ட நீங்கள் அந்த காசோலையை கொடுத்து விட்டு அந்த இன்னொருத்தர் போய் ஒரு முறைப்படி ஐடென்டி கார்டு எல்லாம் காட்டி பேர் எல்லாம் கொடுத்து சைன் பண்ணி காசு எடுத்துக்கொண்டு போகலாம். அப்ப நீங்கள் முதலே படித்திருக்க வேண்டும். அதாவது இந்த காசோலைகள் குறுக்கு கோடிடப்பட்ட காசோலை. இந்த குறுக்கு கோடிடப்பட்ட காசோலைகள் வங்கியில கவுண்டர்ல கொடுத்து மாற்றி எடுக்க முடியாத காசோலைகள். அப்ப குறுக்கு கோடிடப்பட்டா என்ன செய்யணும்? அதை கொண்டு போய் இன்னொரு நடைமுறை கணக்குல வங்கியின் நடைமுறை கணக்குல நாங்கள் வைப்பு செய்வோம். இப்ப சொல்லுவோம், நான் எந்த வங்கியில ஒரு நடைமுறை கணக்கு வச்சிருக்கிறேன். எனக்கு ஒரு காசோலை புத்தகமும் தந்திருக்கு. நான் அந்த காசோலை புத்தகத்தை பி என்ற வங்கியில கணக்கு வச்சிருக்கிற ஒரு ஆளுக்கு நான் கொடுக்குறேன். எக்ஸ் என்ற ஒரு ஆளுக்கு கொடுக்குறேன். அவர் பி வங்கியில கணக்கு வச்சிருக்கிறேன். அப்ப நான் காசோலை எழுதி 1 லட்சம் ரூபாய்க்கு அவர்கிட்ட கொடுத்த உடனே அவர் பி வங்கியில கொண்டு போய் அதை வைப்பு செய்கிறேன். வைப்பு செய்தா இப்ப என்ன நடக்கும்? இதுதான் கேள்வி. இப்ப அந்த காசோலைய பி வங்கி எடுத்து அந்த காசோலையை ஏ வங்கி, எந்த காசோலை ஏ வங்கியின் காசோலை தானே. அப்ப பி வங்கி ஏதோ ஒரு வகையில ஏ வங்கியில இருந்து என்னுடைய கணக்கில் இருந்து அந்த காசு எடுத்து அந்த பி வங்கியில இருக்கிற அந்த எக்ஸ் என்றவரும் கொடுக்கும். அப்ப இந்த டிரான்சாக்சன்ஸ் நடத்துற விதத்தை தான் இந்த லங்கா கிளியர் ஒன்று நடக்கின்றது, செய்கின்றது. இது ஆரம்பத்திலே கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு முதலில் இது மத்திய வங்கி ஒரு திணைக்களமாக செய்து கொண்டு வந்தது. மத்திய வங்கி ஒரு பெரிய சொபிஸ்டிகேட்டட் மிஷின்களை எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணி இந்த வேலையை செய்து கொண்டிருந்தது. அதற்காக பரிமாற்றத்துக்காக ஒவ்வொரு காசோலை மாற்றத்துக்கும் ₹1 ₹2 ஏதோ அந்தந்த குறிப்பிட்ட வங்கிகள்கிட்ட இருந்து சார்ஜ் பண்ணி கொண்டிருந்தது. அதன் பின்பு லங்கா கிளியர் என்ற பெயரில் ஒரு தனியார் நிறுவனமாக அதை நிறுவி மத்திய வங்கி பிரதான பங்குதாரராகவும் இனி எல்லா வர்த்தக வங்கிகளும் அதில் பங்குதாரராக கட்டாயப்படுத்தி அப்படி ஒரு கம்பெனி மாதிரி உருவாக்கி வைத்திருக்கின்றனர். பெரிய சொபிஸ்டிகேட்டட் மெஷின். அங்கே என்ன நடக்கும் என்பதை நான் சொல்லுகின்றேன். இப்ப அதே மாதிரி தான் இப்ப நீங்கள் படிக்கின்ற இந்த வங்கியாளர் நிலையமும் அப்படித்தான். இங்கேயும் வங்கிகள் எல்லாம் பங்குதாரராக இருக்க வேண்டும். மத்திய வங்கியும் பிரதான பங்குதாரராக இருக்கணும். அப்ப இந்த வங்கி முறையில நாங்கள் இந்த எஜுகேஷன் சைட்டை வளர்க்கறதுக்காக தான் IBSல இப்படி ஒன்றை துவக்கி விட்டது. அதே மாதிரி இந்த லங்கா கிளியரை இந்த மத்திய வங்கி ஏன் செய்யுது என்று சொன்னால், இல்லாட்டா மத்திய வங்கிட்டு தான் இதை கொடுத்திருக்கு என்று சொன்னால் நம்பகத்தன்மை. இப்ப ஒருவருக்கும் பாதகமாகவோ சாதகமாகவோ இல்லாமல்
நடுநிலையாக இருந்து ஒரு இந்த வர்த்தக வங்கிகளை எல்லாம் முகாமைப்படுத்தக்கூடிய ஒரு திறமை இந்த மத்திய வங்கிகிட்ட தான் இருக்குது. மத்திய வங்கியால தான் அதை செய்ய இயலும் என்ற அடிப்படையில நாங்கள் அந்த தீர்க்கும் வீடு கிளியரிங் ஹவுஸை நாங்கள் மத்திய வங்கிகிட்ட ஒப்படைச்சிருக்கிறோம். அது வந்து ஒரு கட்டாய சேவையாகவும் நாங்கள் அதை மத்திய வங்கியின கட்டாய சேவையாகவும் கொடுத்திருக்கோம். அப்ப இப்ப என்ன நடக்குது என்று சொன்னால், இப்ப பி வங்கிட்ட நான் இந்த வங்கியின் காசோலியை எக்ஸிட்ட கொடுத்துட்டேன். எக்ஸ் கொண்டு போய் தன்னுடைய கணக்குல வைப்பில் இட்டுட்டார் பி வங்கியில. அப்ப இப்ப என்ன நடக்கும் என்று சொன்னால், அந்த பி வங்கியின் அந்த பிரான்ச் என்று சொல்லப்படுகின்ற அந்த கிளையிலே 2 மணிக்கு முதல் 2:30க்கு இப்ப எல்லாம் கொஞ்சம் 2:30 ஆகுன்றது. முந்தி அப்படியும் இல்லை. முந்தி சில நேரங்கள்ல 1-2 மணிக்கு தோஸ் பண்ணிடுவாங்க. அதாவது காசோலைகள் 2 மணி 2:30க்கு முதல் வார காசோலையெல்லாம் டக்குன்னு எடுத்து ரெடி பண்ணி வச்சிருவீங்க, ப்ரோசஸ் பண்ணி வச்சிருவீங்க. ஒரு கூரியர் வருவேன். அதாவது இப்ப நான் சொல்றது ஏ வங்கியின் காசோலியை பி வங்கியில கொடுத்தபடியா பி வங்கி இந்த கிளையத்தான் நான் சொல்றேன். அந்த எக்ஸ் தான் கணக்கு வச்சிருக்கிற கிளையில வைப்பு செய்துட்டேன். அப்ப அந்த கூரியர் வந்து அந்த பி வங்கியால நியமிக்கப்பட்ட கூரியர் டக்குன்னு வந்து அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு இப்ப கொழும்புல என்று சொன்னா ஹெட் ஆஃபீஸுக்கு போவேன். இல்லை என்றால் சில நேரங்கள்ல அந்த வசதி என்ன மாதிரி இப்ப செய்து கொடுக்கப்பட்டிருக்கோ தெரியல, நேர லங்கா கிளியருக்கு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு முதல் கொண்டு போய் கொடுக்க வேண்டும். குறிப்பிட்ட நேரத்துக்கு முதல் கொண்டு போய் கொடுக்க வேண்டும் சொன்னா சொல்லுவோம் 5 மணிக்கு முதல், பின்னேரம் 5 மணிக்கு முதல் கொடுத்துருவோம். பின்னேரம் 5 மணிக்கு முதல் அந்த செக்ஸை கொண்டு போய் ஏதோ ஒரு வகையில ஹெட் ஆஃபீஸுக்கும் போகும் என்று தான் நினைக்கிறேன். ஒவ்வொரு வங்கியிலும் ஒவ்வொரு முறைகளை வைத்திருக்கின்றன. அதிலிருந்து ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து லங்கா கிளியருக்கு போன பின்பு 5 மணிக்கு அவையில ஒரு டைம் வச்சிருக்கணும். அதுக்கு பிறகு வார காசோலையை எடுக்க மாட்டேன். அவையிலுக்கு அங்கால மிச்ச வேலைகள் இருக்குது. அப்ப இவையில் அந்த லங்கா கிளியர்ல இருக்கிறார்கள் அந்த செக்ஸ் எடுத்து என்ன செய்யணும் என்று சொன்னால், இப்ப ஏபி என்று இப்ப இலங்கை எடுத்துக்கொண்டாலே கிட்டத்தட்ட 20 வர்த்தக வங்கிகள் இருக்கின்றன. அப்ப நாங்கள் சொல்லுவோம் 26A இருந்து Z மட்டும் இருக்கு என்று சொல்லிக் கொள்வோமே. அப்ப பி வங்கியின் காசோலியை கொண்டு போய் அங்க கொடுத்த உடனே அந்த மெஷின்ல போட்டோம்னா அந்த மெஷின் செக் பண்ணும். இது அந்த அதுல எல்லாம் அந்த ரீடிங் இருக்கு, பார்கோட் ரீடிங்கள். நீங்கள் அந்த காசோலையை படிக்க நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதுல இருக்கிற பேங்க் கோடுகளை கொண்டு, வங்கியின் கோட், பிரான்ச் கோடுகளை கொண்டு இது எந்த வங்கியினுடைய எந்த பிரான்ச்சுக்குரிய கணக்கு என்றதை பிடிச்சிடும். அந்த மெஷின்கள் பிடிச்சு அதுக்கு உடனே டக்குன்னு என்ன செய்யும் என்று சொன்னால், ஏ வங்கியில இருந்து அந்த 1 லட்சம் ரூபாயை கழிச்சு பி வங்கியில கிரெடிட் பண்ணிடும். இது 12 மணிக்கு முதலே நடந்துடும். அப்ப செக்ஸ் எல்லாம் இப்போ இதண்டு இப்ப நான் ஏ வங்கி செக்கை கொடுத்தபடியா பி வங்கி கொண்டு போய் அங்க கொடுத்துட்டு அந்த பி வங்கி இந்த செக் வந்து இப்ப ஏ வங்கி இந்த இதுக்குள்ள வந்துடும். விடிய ஒரு கூரியர் வருவார். கூரியர் வந்தோடனே அந்த ஏ வங்கிக்குரிய காசோலைகளை அந்த ஏ வங்கியின் கூரியர் எடுத்துக்கொண்டு ஏ வங்கிக்கு போவேன். அது எந்த பிரான்ச்சுண்டா அப்படின்னு எல்லாம் பார்த்தா அந்த குறிப்பிட்ட பிரான்ச்சுக்கு விடிய 8-9 மணிக்கு முதல் போயிடும். போனால் அங்க அந்த ஏ வங்கியின் நான் கணக்கு வச்சிருந்த அந்த பிரான்ச்சில் முக்கியமான வேலை என்னவா இருக்கும் என்று சொன்னால், விடிய போனோன்னா ஒரு பி கிரேட் ஆஃபீஸர் இல்லாட்ட ஒரு பி கிரேட் ஆஃபீஸர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இல்லாட்ட அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவலில் அந்த ஆப்ரேஷன் இதில் இருக்கிறார்கள். அந்த செக்ஸ் எடுத்து செக் பண்ணுவீங்க. ரைட், இப்படி இவரோட செக் வந்திருக்கின்றது, இவருடைய பேர் இருக்காங்க. அதன் உடனே சிஸ்டத்துல பாப்பினம் இவர் 1 லட்சம் ரூபாய்க்கு எழுதி இருக்கிறார். இங்க 1 லட்சம் ரூபாய் காசு இருக்குதா அவர்கிட்ட இருக்குது, பெயர் சரியா, அவர்கிட்ட கையெழுத்து சரியா, தேதி சரியா எல்லாம் பார்த்துட்டு ஓகேன்னு போட்டுட்டு வச்சிருக்கீங்க. அப்ப ஓகேன்னு போட்டுட்டு வச்சால் 11 மணிக்கு முதல் நாங்கள் ஏதாவது ரிஜெக்ட் பண்றோம்னு சொன்னா 11 மணிக்கு முதல் திருப்பி கொடுக்கும். அப்ப அதை உடனடியா நாங்க திருப்பி கொடுத்தோமே என்று சொன்னால் அது 11 மணிக்கு போயிடும். எங்க போகுது, பழையபடி லங்கா கிளியருக்கு அந்த கூரியர் கொண்டு போய் கொடுக்குறேன். கொடுத்தோன்னா 12 மணி போல
அதை பழையபடி சார்ட் அவுட் பண்ணி அதை ரிஜெக்டட்ண்டா ஏதோ ஒரு காரணத்துக்காக ரிஜெக்டட்னா இவங்க காரணத்தையும் எழுதி இருப்பினும் அந்த காசோலி. அப்ப அதை எடுத்து பி வங்கிட்ட கொடுத்து இந்தாங்க ஏ வங்கி இந்த செக் கொண்ட நீங்க டிபாசிட் பண்ணீங்க நேற்று அது இன்றைக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அவையில திருப்பி கொடுத்து விட்டா பி வங்கி அங்க கொண்டு போனோன்னு கூரியர் கொண்டு போனோன்னு பி வங்கி பார்க்க மாட்டே இது ரிஜெக்டட் ஆயிட்டு. அப்ப என்ன செய்யும் பி வங்கி? உடனடியாக அவற்ற கணக்குல கிரெடிட் பண்ணாம விட்டுரும். இல்லாட்டா கிரெடிட் பண்ணி இருந்தா அதை டெபிட் பண்ணி விட்டுரும். அப்ப இங்க மத்திய வங்கியும் பகல் 12 மணிக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னா நேற்றிரவு 1 லட்சம் ரூபாய் எடுத்து பி வங்கியில கொடுத்துட்டு இருந்தான். இன்றைக்காக ரிஜெக்டட் இருந்தா பழையபடி அதை ரிவர்ஸ் பண்ணி ஏ வங்கிட்ட கொடுத்துட்டு விட்டுரும். அப்ப இந்த கிளியரிங் வேலை வந்து ஒரு சிக்கலான வேலை. இந்த கிளியரிங் செக் கிளியரிங் அப்ப இந்த செக் கிளியரிங் வேலையை ஒழுங்காக செய்வதென்று சொன்னால் அதை செய்யக்கூடியது வந்து மத்திய வங்கி தான். அப்ப இந்த செக் கிளியரிங் மட்டுமல்லாமல் இன்றைக்கு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு விஷயங்கள் எல்லாம் இந்த விடயங்கள் நடக்கின்றன. உதாரணமா ஒரு டெபிட் கார்டை கொண்டு போய் நான் கடையில கொடுக்கும் பொழுது அந்த கடையில வந்து இப்ப இந்த வங்கியினுடைய மெஷின் கணக்கைத்தான் அந்த கடைக்காரர் வச்சிருக்கோன்னு மட்டும் இல்லை. அவர் பி வங்கி இந்திய வச்சிருப்பார், சி வங்கி இந்திய வச்சிருப்பார், இல்லாட்டா ஏதோ ஒரு வங்கியை வச்சிருப்பார், பி வங்கி என்று சொல்லுவாங்க. அப்ப அவர்கிட்ட வங்கி போட்டு அந்த மெஷின்ல அவர் அதை எடுக்க எனக்கு அறிவுறுத்தப்படுது நீங்க இவ்வளவு அமௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க, உங்களோட கணக்குல அது டெபிட் பண்ணப்படுது. அப்ப அதை டெபிட் பண்ணி அந்த கடைக்காரரோட கணக்குல அதை கிரெடிட் பண்ணணும். அது கிரெடிட் கார்டுண்டா 2 நாள் செல்லும், டெபிட் கார்டு உடனே நடக்கும், அது அடுத்த நாள் நடக்கும். அப்ப இந்த நடவடிக்கை யார் பொறுப்பானு செய்கிறது? மத்திய வங்கி. இது நாங்க கண்ணால பார்க்காத கொடுப்பனவுகள் எல்லாம் நடக்குது, எலக்ட்ரானிக் சிஸ்டத்துல நடக்குது. அப்ப இதுகளை எல்லாம் யார் உறுதிப்படுத்துறது? மத்திய வங்கி. இப்ப இந்த கொடுப்பனவுல ஏதாவது ஒரு பிழை ஒன்று நடந்தது என்று சொன்னால் நான் 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சாமான் பண்றேன், ஆனா அதுக்கு பதிலா 2 லட்சம் ரூபாய் என்னுடைய கணக்குல இருந்து போயிட்டு என்று சொல்லி நான் உடனே பார்க்கல. இப்ப உடனுக்குடன் எஸ்எம்எஸ் மெசேஜ் அது வரும், அதுகள் இல்லையென்று சொன்னால் நான் கவனிக்கலைன்னா அடுத்த நாள் எனக்கு தெரியுது 1 லட்சம் ரூபாய்க்கு பதிலா 2 லட்சம் ரூபாயை வெட்டிட்டாங்களேன்னு நான் எவ்வளவு அவதிப்படுவேன். யாரோட கதை கொண்டு தெரியாது, லீவை போட்டுட்டு பேங்குக்கு ஓடணும், போன் பண்ணினாலும் எடுப்பாங்களோ தெரியாது, எவ்வளவு பிரச்சனைகள். அப்ப அந்த நம்பகத்தன்மை வந்து குறைஞ்சு கொண்டு போறது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றோம். அந்த நம்பகத்தன்மை சில நேரங்கள்ல குறைஞ்சிடும். அப்படி குறையும் பொழுது அந்த நம்பகத்தன்மை இந்த நிதியியல் முறைகள்ல இருக்கிற சிஸ்டம் நம்பிக்கை குறைஞ்சிடும். அப்போ ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை உறுதியாகவும் வளர்ச்சியாகவும் நாங்கள் போகணும் என்று சொன்னா இந்த நிதியியல் முறைகள் ஒழுங்காக இருக்கும். அந்த நிதியியல் முறை ஒழுங்காக இல்லை என்பதை இப்படியான இந்த நம்பகத்தன்மை இன்மை காட்டும். அவை அப்படி ஒரு பிள்ளைகளும் இல்லாமல் இந்த கொடுப்பனவுகள் எல்லாம் ஒரு நாளைக்கு இப்ப இலங்கை எடுத்துக்கொண்டாலே எவ்வளவோ டிரான்சாக்சன் நடந்து கொண்டிருக்கு. அப்ப அது மட்டும் இல்லை, இப்போ இலங்கையில இருக்கிற எந்த இலங்கை கிரெடிட் கார்டோட நான் வெளிநாட்டுக்கு கொண்டு போனேன், என்ன நடக்கும்? வெளிநாட்டுல நான் சாமான் பண்ண அதுவும் இங்கே வரும். அப்ப இதுகள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும், சூப்பர்வைஸ் பண்றது எல்லாம் இந்த மத்திய வங்கி தான். அப்ப இந்த மத்திய வங்கி வந்து இந்த வேலைகளை ஒழுங்காக செய்கின்றபடியா ஒழுங்காக செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்திலே இருக்கு. ஒழுங்காக செய்கின்றபடியால் என்று இல்லை, ஒழுங்காக செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் இந்த மத்திய வங்கிக்கு இருக்கின்றது. அப்ப நான் இப்ப உங்களுக்கு தீர்ப்பனவு வசதிகளின் ஏற்பாடு மற்றும் கொடுப்பனவு முறையினை ஒழுங்குபடுத்தலை பற்றி நான் இப்ப உங்களுக்கு இதுல விளக்கமாக உங்களுக்கு சொன்னேன். அப்ப அந்த காலத்துல காசோலைகள் மட்டும்தான் இருந்தது. இந்த காலத்துல எலக்ட்ரானிக் சிஸ்டம் வந்துட்டு, இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு, இன்டர்நெட்டுக்குள்ளால நாங்கள் பணத்தை மாத்துறோம், இன்டர்நெட்டுக்குள்ளால எவ்வளவு வேலைகளை செய்யறோம். அப்ப அதுகள் எல்லாம் நம்பிக்கைத்தன்மையாக இருக்க வேண்டும் என்பது முக்கியம்.
அடுத்தது தேசிய நாணயத்தின் வெளியிடும் விநியோகம். தேசிய நாணயத்தின் வெளியிடும் விநியோகத்தை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். அப்ப பாடம் 2 நாங்கள் விவாதித்த இலங்கை மத்திய வங்கியின் பொறுப்புகளின் கீழ் பாதுகாப்பான பணத்தை வழங்குதல் அதன் ஒரு பொறுப்பாகும். அப்ப சட்ட ரீதியான நாணயம் மீதான பொதுமக்கள் நம்பிக்கையை பாதுகாப்பதற்காக போலி நாணயத்தாள்கள் மற்றும் குற்றிகள் விநியோகிப்பதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை இலங்கை மத்திய வங்கி மேற்கொள்வதோடு மட்டுமல்லாமல் அதன் தூய நாணயத்தாள் கொள்கையின் கீழ் சுற்றோட்டத்தில் உள்ள தரமற்ற நாணயத்தாள்களையும் நீக்குகின்றது. நாட்டிற்கு வருகை தருபவர்கள் வழக்கமான விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களில் அவர்கள் கொண்டுவரும் அந்நிய செலாவணியை உள்நாட்டு நாணயத்துக்கு பரிமாற்றிக் கொள்வதால் நாணயத்தாள்கள் பொதுவாக நாட்டிற்கு வருபவர்களுக்கு நாட்டின் பழக்க வழக்கங்கள் மற்றும் தூய்மை பற்றி முதல் தோற்றத்தை அளிக்கின்றது. மேலும் நாணயத்தாள்கள் தூயதற்றதாக இருந்தால் பயனாளிகள் மற்றும் அதிகாரிகள் உண்மையான நாணயத்தாளை போலி நாணயத்தால் இருந்து வேறுபடுத்துவது கடினம். எனவே இலங்கை மத்திய வங்கி பல நோக்கங்களுடன் பயனுள்ள தூய நாணயத்தாள் கொள்கை மற்றும் தொடர்பு திட்டங்களை பேணி வருகின்றது. போலி நாணய அதுல திருத்திக் கொள்ளும் நாணய போலி நாணயத்தாள்களை தயாரிப்பது, அத்தகைய நடவடிக்கைகளுக்கு ஆதரவு அளிப்பது, கொடுக்கல் வாங்கல்கள் செய்வது மற்றும் அவற்றை வைத்திருப்பது குற்றவியல் சட்டத்தின் விதிகளின் ஏற்பாடின் கீழ் கையாளப்படும் குற்றங்கள் என்பதால் இலங்கை மத்திய வங்கியின் நாணய திணைக்கள கண்காணிப்பாளர் சட்ட அமலாக்க அதிகாரிகளுடன் மிக நெருக்கமான உறவை பெறுகின்றார். அப்ப தேசிய நாணயத்தின் வெளியிடும் விநியோகம் நாங்கள் முதல் பார்த்திருக்கிறோம். நாணயத்தை வெளியிடுறது மத்திய வங்கி தான் என்று. நாணயத்தை வெளியிடுற உத்தியோகபூர்வ உரிமையை இந்த மத்திய வங்கி தான் பெற்றிருக்கின்றது. அப்ப இந்த நாணயத்தை நாங்கள் மத்திய வங்கி அதை வெளியிடும் பொழுது காசுகளை அச்சடித்து வெளியிடும் பொழுது எப்படி வெளியிடுன்றதுன்னு சொன்னால் வங்கி முறைமைகளின் கீழ் தான் மத்திய வங்கி காசை விநியோகிக்கும். அதுக்காக பொதுமக்கள் போய் காசை கேட்டா புது காசை கொடுக்க மாட்டுதண்டி இல்லை. பணத்தை கூட்டுறதோ குறைக்கிறதோ வர்த்தக வங்கிகளுக்குள்ளாலதான் வர்த்தக வங்கிகள் தங்களது காசு தேவைப்படும் பொழுது மத்திய வங்கிக்கு போகும். ஒவ்வொரு நாளும் பெரிய டிரான்சாக்சன் நடந்து கொண்டிருக்கும். அந்த என்னன்னு சொல்றது கரன்சி நாணய திணைக்களம். அப்ப அப்படி வர்த்தக வங்கிகளுக்கு தான் காசை கொடுத்து வர்த்தக வங்கிகள் தங்களை பழைய காசுகளை கொண்டு வரும், தரமற்ற காசுகளை கொண்டு வரும். இது பிசிக்கல் கதையை நான் சொல்றேன், அதாவது பொலிசிக்குள்ள இல்லாத பிசிக்கலா. அப்ப தரமற்ற நாணயத்தாள்கள்ன்றது அதுதான் குத்திக்கிறேன். அப்ப அதுகள் வார காசுகள் எல்லாத்தையும் மத்திய வங்கியில ஒரு செக்ஷன்ல செக் பண்ணி பார்ப்பினோம். இதுகள் எல்லாம் ஒழுங்கா இருக்குதா, நல்ல தாளா, மீண்டும் சுழற்சிக்கு விடலாமா, விடையலான்னு சொன்னா அதை முறையான வகையில அதை நாங்கள் அழிக்கணும். அப்ப அதுக்கெல்லாம் மெஷின் இருக்குது, அதுல வச்சு அந்த நாணயத்தாள்களை அழிக்கணும், குத்திகளை அழிக்கணும். அப்ப தரம் உள்ளதுன்னு சொன்னா அது மீண்டும் சுற்றோட்டத்துக்கு போகும். அப்ப இப்ப போலி நாணயத்தாள்களை தடுக்க வேண்டியதும் இந்த மத்திய வங்கிக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா மக்கள் நம்பிக்கைத்தன்மையை இழக்கக்கூடாது. மக்கள் நம்பிக்கைத்தன்மையை இழக்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக போலி நாணயத்தாள்கள் ஊடுருவலை அந்த வேரோட கிள்ளோணும் என்ற ஒரு பாலிசி இருக்கின்றது. அப்ப கள்ள நாணயத்தாள்களை வச்சிருப்பதோ இல்லாட்டா அதை அச்சடிப்பதோ இதெல்லாம் கிரிமினல் ஒஃபென்ஸ். அது அந்த சிஐடியினரிடம் விசாரிக்க கொடுப்பினோம், குற்ற புலனாய்வு துறையினர். அப்ப கிரிமினல் ஒஃபென்ஸாக அதை கொடுக்கப்படும் பொழுது சிஐடியினர் விசாரித்து அது ஒரு கடுமையான இதுகளுக்கு உட்பட வேண்டி இருக்கும், தண்டனைகளுக்கு. அப்ப அது ஏன் அப்படி செய்யறேன்னு சொன்னால் இதுதான் அந்த நம்பிக்கையினத்தை மக்கள் மத்தியில ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக. அப்ப இந்த நாணய கண்காணிப்பாளர், நாணய திணைக்களத்தின் கண்காணிப்பாளர் முக்கியமாக இந்த குற்ற புலனாய்வு துறையினர் போலீசாரோட நெருங்கின தொடர்புகளை வச்சிருப்பாரு. இங்கேயே ஒரு தாள் பிடிபட்டாலும் அதன் ரூட்டை தேடிக்கொண்டு போவினோம். அதன் ரூட்டை தேடிக்கொண்டு போறேன்னு சொன்னால் எங்கே இது அச்சடிக்கப்படுகின்றது, இதுக்கு வேற யாராவது பெரிய ஏஜென்ட் இருக்கிறாங்களா, என்ன மாதிரி இந்த எல்லாம் ரூட்டை பார்த்து தான் அந்த இது தீர்மானிக்கப்படுகின்றது. ஆகவே அதற்காக இந்த போலீசாருடன் இந்த நாணய மத்திய வங்கி நெருங்கிய உறவை வச்சிருக்கு.
அப்ப அதை தவிர இப்ப நீங்க கிட்டடியில ஒரு 2 வருஷத்துக்கு முதல் பார்த்திருப்பீங்க என்னன்னு சொன்னா எல்லா வர்த்தக வங்கிகள் எல்லா கிளைகள்லயும் ஒரு ஒரு போட் மாதிரி போட்டு கிடக்கும் என்று சொன்னால் இனி வரும் காலத்தில் அப்ப இவ்வளவு காலமும் ஏதாவது ஒரு வகையில டேமேஜ் என்று சொன்னா மத்திய வங்கி அந்த காசு திருப்பி கொடுக்கும். உதாரணமாக நாங்கள் ஒரு 1000 ரூபாய் நோட் வச்சிருக்கிறோம் என்று சொன்னால் அது அரைவாசியா கிழிஞ்சிட்டு சொன்னா அப்படி பார்த்துட்டு மத்திய வங்கி அதில் அரைவாசி காசு கொடுக்கும், 500 ரூபாயை கொடுக்கும். என்னன்னு சொன்னால் அதில் ஈக்குவலான மற்ற நம்பர் இல்லை, அரைவாசி காசை கொடுக்கும். ஆனால் இப்ப 2 தாள்லையும் அந்த சில வகையில பாப்பினும் 2 நம்பரும் இருக்குதா இல்லாட்டா முக்காவாசி நோட் இருந்ததுன்னு சொன்னா முழு காசையும் கொடுப்பினும் கிழிஞ்சு ஒரு பக்கம் இல்லை ஒரு பக்கம் இருக்குதுன்னு அப்படி டேமேஜ் ஆனது மோசமா டேமேஜ் ஆனதுகளை திருப்பி கொடுப்பினும் புது காசு அந்த காசை ஏற்றுக்கொண்டு அப்ப அப்படி எடுக்கிற காசுகளை அங்க அவை அழிச்சிருவீங்க, டிஸ்ட்ராய் பண்ணிடுவீங்க. ஆனால் இப்ப நீங்க கிட்டடியில பார்த்திருப்பீங்கள் இப்ப 1 வருஷம் 1.5 வருஷம் இருக்கும் 2 வருஷம் இப்படி சில சாம்பிள்களை போட்டு இப்படி எல்லாம் இருக்கின்ற நோட்டுகளை இனி நாங்க மத்திய வங்கி ஏற்றுக்கொள்ளாது. அதாவது நீங்கள் இனி எடுக்கும் பொழுது பார்த்து எடுங்கோன்றதுதான் அர்த்தம். இனி நாங்கள் மாற்றி தர மாட்டோம். ஏன் மத்திய வங்கி அப்படி சொல்லுதுன்னு சொன்னா மத்திய வங்கி இப்படியான டேமேஜ் நோட்ஸ்கள் மாத்தி கஸ்டமர்ஸ் கொடுத்து கொண்டிருக்க கஸ்டமர்ஸ் தொடர்ந்து அந்த பிள்ளைய பிடிக்கணும். அப்ப இந்த நோட்ஸ்ல பேருங்க ஒரு நல்ல உதாரணம் சொல்லி இருக்கு. என்னன்னு சொன்னால் இப்ப வெளிநாட்டில இருந்து வாராக்கள் ஏர்போர்ட்ல வச்சு எங்கட கரன்சியை மாத்தி எடுக்கணும். அதாவது வெளிநாட்டு காசை கொடுத்து நிறைய கவுண்டர்ஸ் இருக்கும், வெளிநாடு பேங்க்களோட கவுண்டர்ஸ் ஏர்போர்ட்ல மாத்தி எடுக்கும் பொழுது எங்கட நாணயங்கள் கிறுக்கியும் எழுதியும் அப்படியும் இப்படியும் இருக்கிற நோட்ஸை கொடுத்தோன்னா அவைகளுக்கு ஒரு பேட் இம்ப்ரெஷன் ஒன்று கிடைக்கும் இந்த நாட்டை பற்றி, இந்நாட்டு மக்களை பற்றி. நாங்கள் ஒரு அன்சிவிலைஸ் கண்ட்ரி என்றதை நாங்கள் காட்டிக் கொள்ளுவோம். அப்ப நாங்களும் ஒரு சிவிலைஸ் கண்ட்ரி என்று காட்டுறோம் என்று சொன்னால் இப்படியான அந்த கெட்ட பழக்கங்களை நாங்கள் இல்லாம செய்யணும். காசுல எழுதுறது எனக்கு தெரியும், சின்ன வயசுல சில பேர் காசுல தான் எழுதி பேலன்ஸ் இவ்வளவு என்று சொல்லி கொடுக்கல் வாங்கல் ஒன்று இருக்கும், அதுக்கு பேலன்ஸா இப்ப நாங்க சின்ன பிள்ளைகள எங்கள்கிட்ட தந்து விடையக்க அந்த காசுலயே எழுதி விடுவினோம், இவ்வளவு வேண்டது இவ்வளவு முதலே தந்தாச்சு மிச்சம் இவ்வளவு இதுல இருக்கு. இல்லைன்னா பேட் ஹேபிட்ஸ் இப்ப வேற உண்மையிலே சிவிலைஸ் ஆகி நாங்கள் எவ்வளவோ வந்துட்டோம். அந்த அடிப்படையில இந்த மத்திய வங்கியும் சொன்னது என்னன்னு சொன்னால் இனி நீங்கள் கஸ்டமர்ஸ் தான் பொறுப்பு, இப்படியான காசுகளை நீங்கள் எடுக்க வராதிங்க, எடுத்தீங்களேன்னா நாங்கள் மாத்தி தர மாட்டோம், எங்கள்கிட்ட வந்தீங்கன்னா மாத்தி தர மாட்டோம். அப்ப மாத்தி தர மாட்டோம் என்று சொன்னா என்ன நடக்கும், அது ஒரு செல்லா காசா போயிடும். ஆகவே ஒவ்வொரு கஸ்டமரும் தான் காசை வேண்டைக்க வடிவா பார்த்து வேண்டுவார், இந்த காசு நல்ல காசா கிறுக்கப்பட்ட காசா டேமேஜ் ஆன காசா. அப்ப அந்த டேமேஜ் ஆன காசுகள் சுற்றோட்டத்துக்கு வாரதும் குறைவா இருக்கும், காசுகள் டேமேஜ் ஆகுறதும் தன்மையும் குறைவாக இருக்கும். அப்ப அப்படியான இதுகளை குறைக்கிறதுக்காக நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, ஒரு டெட்லைனை கொடுத்து அப்புறம் அந்த டெட்லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டது எனக்கு ஞாபகம். பிறகு இப்பவும் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டாச்சோ இல்லாட்டா இப்பவும் அந்த டெட்லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டு கொண்டு போகின்றதோ எனக்கு தெரியவில்லை. ஆகவே மற்றது இன்னொன்று, இந்த காசை செய்வதற்கு எங்களுக்கு இப்ப ஒரு உதாரணத்துக்கு 5000 ரூபாய் நோட்டை உற்பத்தி செய்வதற்கு எங்களுக்கு 5000 ரூபாய் தேவைப்படாது. ஆனா 50 ரூபாய் முடியுது என்று சொன்னாலும் அது அநியாய காசு தான், அநியாயமா டேமேஜ் ஆகுன்றது தான். அப்ப அதையும் நாங்கள் பார்க்குவோம். ஆகவே இப்படியாக இந்த நாணய குச்சிகள் அதோட வெளியிடுதலை பற்றி இதுல சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் அதை பார்த்தோம். அப்ப 8வது விடயமாக என்னென்று சொன்னால் பொருளாதார தரவுகளையும் புள்ளி விவரங்களையும் தொகுத்தல், பரப்புதல் மற்றும் பகுப்பாய்வு செய்தல். அப்ப இதை பார்ப்போம், இந்த நோட்ஸை பார்த்துட்டு நாங்கள் விளக்கத்துக்கு போவோம். இலங்கை மத்திய வங்கியானது இலங்கை அரசாங்கத்தின் பொருளாதார ஆலோசகர். எனவே தொடர்ச்சியான அடிப்படையில் பொருளாதாரத்தின் செயல்திறனை மதிப்பிடுவதற்கும் மற்றும் அவற்றை பகுப்பாய்வு செய்யவும் இலங்கை மத்திய வங்கி ஒரு விரிவான தரவு தளத்தை பேண வேண்டும். இலங்கை மத்திய வங்கியானது முன்னரே அறிவிக்கப்பட்ட இடைவெளிகளில் இத்தகைய பகுப்பாய்வு அறிக்கைகளை வெளியிடுகின்றது. மாணவர்கள் இலங்கை மத்திய வங்கியின் இணையதளத்தை பார்வையிடவும்
தரவு மற்றும் பகுப்பாய்வு அறிக்கைகளை நன்கு அறிந்திருக்க அதன் வெளியீடுகளை பார்க்கவும் அறிவுறுத்தப்படுகின்றார். அப்ப உண்மையில என்ன நடக்குன்னு சொன்னா பொருளாதார தரவுகளையும் புள்ளி விவரங்களையும் தொகுத்து அதை நாட்டு மக்களுக்கும் அதுக்கு வேண்டிய ஆட்களுக்கும் வெளியிடுறது அந்த பொறுப்பு மத்திய வங்கியால தான் முடியும். அப்ப மத்திய வங்கி தான் அதை செய்து கொண்டு இருக்கின்றது. அப்ப இந்த பொருளாதார தரவுகளை கலெக்ட் பண்றது, அதாவது நேரடியாக கலெக்ட் பண்றது, பிரைமரி சோர்ஸ், செகண்டரி டேட்டா எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நிறைய டேட்டாக்களை பிரைமரி முதன்மை தரவுகளாக கலெக்ட் பண்ணுவது இலங்கை மத்திய வங்கி. இதுக்கு 2 திணைக்களங்கள் உள்ளன. ஒன்று பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களம், எக்கனாமிக் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் என்று சொல்லிக் கொள்வோம், END. அடுத்தது புள்ளி விபர திணைக்களம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்று சொல்லுவோம். அப்ப இந்த 2 திணைக்களங்களும் பிரைமரி டேட்டாக்களை கலெக்ட் பண்ணி தங்களோட ஆய்வுகளை செய்வினம், தரவுகளை அனலைஸ் பண்ணினோம், ஆராய்ச்சி செய்து காலத்துக்கு காலம் மக்களுக்கு அதை தெரியப்படுத்தி கொண்டிருக்கணும். உதாரணமா காலாண்டு, இந்த காலாண்டில் இப்படி நடந்திருக்கு, இந்த துறை வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, இந்த துறை வளர்ச்சி குறைவாக இருக்கின்றது, பொருளாதாரம் இப்படி வந்திருக்கின்றது. சென்ற மாதம் ஒரு தரவு வரும் பொருளாதாரத்தை பற்றி, சென்ற மாதம் விலை சுட்டன் இப்படி ஏறி இருக்கின்றது, பணவீக்கம் அதிகரிச்சிருக்கின்றது, பணவீக்கம் குறைந்திருக்கின்றது என்றெல்லாம் இன்னொரு கதை வரும். அப்ப இந்த பணவீக்க தொடர்பான விடயங்கள் எல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட், புள்ளி விவர திணைக்களம் அதை செய்யும். இங்க என்ன நடக்கும் என்று சொன்னால், இப்ப நீங்கள் உங்களுக்கு தெரியும், கொழும்பு நுகர்வோர் விலை சுட்டன், CCPI அதுகள் எல்லாம் இருக்கு, கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் இதுகள் எல்லாம் புள்ளி விவர திணைக்களம் ஒன்று உள்ளது. அதாவது குடிசன புள்ளி விவர திணைக்களம் ஒன்று அரசாங்க திணைக்களம். அவர்களும் இதை செய்வார்கள். இலங்கை மத்திய வங்கியில இருக்கிற புள்ளி விபர திணைக்களம் அந்த வேலையை செய்யும். அப்ப 2 பேரும் அதை செய்து ஆராய்ந்து தங்களுக்குள்ளே முடிவுகளை வைத்திருப்பார்கள். ஆனாலும் இப்ப ஒரு தேவைப்பாடு ஒன்று இருக்கு, சட்ட ரீதியான தேவைப்பாடு நான் நினைக்கிறேன். இப்ப ஒரு மாதம் முடியுது, 30ஆம் தேதி இல்லைன்னா 31ஆம் தேதி மாதம் முடியுதுன்னு சொன்னால் அதுக்கு அடுத்த ஒர்க்கிங் டேயோ 2 ஒர்க்கிங் டேக்குள்ள கொழும்பு நுகர்வோர் விலை சுட்டன் தொடர்பான தகவலை பப்ளிஷ் பண்ணணும். அந்த காரணத்துக்காக குடிசன மதிப்பீடு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் அதை கால்குலேட் பண்ணி அவையில் தான் பப்ளிஷ் பண்ணினோம் மக்களுக்கு. இலங்கை மத்திய வங்கி அதை தங்களோட ரெஃபரன்ஸுக்கு தங்களோட கால்குலேஷனை வச்சிருப்பீங்க. பெரும்பாலும் இந்த 2மே ஒன்றாகத்தான் இருக்க வேண்டாம், ஒரே விதத்துல தான் கணிப்பீடு செய்யணும். அவை 2 தரவுகளுக்குள்ளையும் பிழை வராது, ஆனா 2 பேரும் செய்வார்கள். அவை இப்படியான நிறைய கணிப்பீடுகள் இருக்கு, புள்ளி விவரங்கள் சேர்க்கிறது இருக்கு, ஆய்வுகள் இருக்கு. இவை எல்லாத்தையும் நாங்கள் செய்த பின்பு என்ன நடக்கும் என்று சொன்னால், அவற்றை நாங்கள் வெளியிடுகின்றோம். வெளியிடுவதற்கு தகவல் திணைக்களம் ஒன்று இருக்கிறது மத்திய வங்கிட்ட. தகவல் திணைக்களம் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல என்ன நடக்கும் என்று சொன்னால், நிறைய பப்ளிகேஷன்ஸ் 3 மொழிகள்லயும் இருக்கு, சிங்களம், ஆங்கிலம், தமிழ். அந்த 3 மொழிகள்லயும் இருக்கு. பிரஸ் இருக்கின்றது. காலாகாலம் அந்த பப்ளிஷ் பண்ணப்படுகின்ற பதிப்பு செய்யப்படுகின்ற புத்தகங்கள் எல்லாம் நியாயமான விலையில், இல்லாட்டா விலை குறைந்த, ஒப்பீட்டளவில் விலை குறைந்த விலைக்கு உங்களுக்கு அந்த புத்தகங்கள் விற்கப்படுகின்றன. இதில் நீங்கள் உங்களுக்கு தெரியும், இலங்கை மத்திய வங்கியின் ஆண்டறிக்கையும் ஒன்று. இப்ப மத்திய வங்கியின் ஆண்டறிக்கை இவ்வளவு காலம் 100 ரூபாய்க்கு விற்கப்பட்டு, பிறகு 200 ரூபாய்க்கு விற்கப்பட்டு, இப்ப கிட்டடியில தான் ஏதோ 500 ரூபாய் ஆக்கி இருக்குன்னு நினைக்கின்றேன். அது கூட உண்மையிலேயே 500 ரூபாய்க்கு வேறொரு இடம் அவ்வளவு பெரிய ஒரு புத்தகத்தை நாங்கள் வேண்ட இயலாது. ஆகவே பண நோக்கத்தோட இல்லாம மத்திய வங்கி செய்கின்ற முக்கியமான ஒரு கட்டாயமான வேலைகள் ஒன்று இந்த பொருளாதார தரவுகள், புள்ளி விவரங்களை தொகுத்து அதை மக்களுக்கு தெரியப்படுத்துகிறது. மக்களுக்கு மட்டுமில்லை, எல்லாருக்கும் பப்ளிஷ் பண்றது, எல்லாருக்கும் வெளிப்படுத்தும். அப்ப இதுக்காக 2 திணைக்களங்கள் முக்கியமாக உள்ளன. பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களம், புள்ளி விவர திணைக்களம். இந்த தகவல்களை எல்லாத்தையும் வெளியிடுறது தகவல் வெளியீட்டு திணைக்களம், இல்லாட்டா தொடர்பாடல் திணைக்களம், கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம்.
சரி, அப்ப 9வது ஆக்டிவிட்டி என்னன்னு சொன்னா, அரசாங்கம் மற்றும் அதன் முகவர்களுக்கான வங்கியாளராக தொழிற்படுவதுடன் உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள் மற்றும் அரச பிணையங்களுக்காக வர்த்தக வங்கியல்லா முதல்நிலை வணிகர்களுக்கும் இடையிலான நடைமுறை கணக்கு வசதிகளின் ஏற்பாட்டாளராகவும் தொழிற்படுகின்றது. அப்ப அரசாங்கம் மற்றும் அதன் முகவர்களுக்கான வங்கியாளராக தொழிற்படுவதுடன் உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள் மற்றும் அரச பிணையங்களுக்காக வர்த்தக வங்கியல்லா முதல்நிலை வணிகர்களுக்கு இடையான நடைமுறை கணக்கு வசதிகளின் ஏற்பாட்டாளராகவும் தொழிற்படுகின்றது. அப்ப நான் முதலே சொன்ன மாதிரி அரசாங்கத்துக்கு வங்கியாக, அரசாங்கத்தின் வங்கியாக, வங்கிகளின் வங்கி மட்டுமில்லை மத்திய வங்கி, அரசாங்கத்தின் வங்கியும் கூட. அப்ப அரசாங்கத்தின் கணக்குகள், அதன் அதன் முகவர்கள்ட கணக்குகள் எல்லாம் அரசாங்கத்திட்ட இருக்கு. அப்ப நீங்கள் பார்த்திருக்கிறீங்களோ தெரிய, இலங்கை மத்திய வங்கியின் செக் புக் இப்படியான அரசாங்கத்தின் முகவர்கள்ட்ட அரசாங்கத்திட்ட இருக்கு. அது நீங்க அந்த காசோலையே பார்த்திருப்பீங்களோ எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் சில வர்த்தக வங்கிகள் கட்டாய நடைமுறை கணக்கை வச்சிருக்கணும் தானே மத்திய வங்கியில். அது முதலே நான் சொல்லிட்டேன் தானே, வங்கியல்ட வங்கி என்று. அப்ப வங்கியல்ட வங்கி என்று வர்த்தக வங்கியில் நடைமுறை கணக்கு மத்திய வங்கியில வச்சிருக்கிறபடியால தான் அந்த SRR என்று சொல்லப்படுகின்ற விசேட ஒதுக்கு வீதத்தை ஒவ்வொரு கிழமையும் அவர்களால பேணிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அந்த பேலன்ஸை அங்க வச்சிருப்பதன் மூலம் அந்த SRR என்ற தேவையை பூர்த்தி செய்து கொள்ளுகின்றது விசேட ஒதுக்கு வீதம். அப்ப வர்த்தக வங்கிகள் கட்டாய நடைமுறை கணக்கு அங்க வச்சிருக்கத்தான் வேணும். ஆனால் வங்கி எல்லாம் முதல்நிலை வணிகர்களுடனான நடைமுறை கணக்கு வசதிகளின் ஏற்பாட்டாளராகவும் தொழிற்படுகின்றது. இப்ப வங்கி எல்லாம் முதல்நிலை வணிகர்களுடனான நடைமுறை கணக்குன்னு சொன்னா சில பிரைமரி டீலர்ஸ் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அந்த பிரைமரி டீலர்ஸ் எங்க வருகினம் என்று சொன்னால், எங்களுடைய திரைசேரி முறிகள், திரைசேரி உண்டியல்களை விநியோகிக்கும் போது வர்த்தக வங்கிகள் உள்ளாலதான் நாங்கள் விநியோகிக்கின்றோம். வர்த்தக வங்கிகள் தவிர்ந்த சில நிறுவனங்கள், நிதி நிறுவனங்கள் இல்லாட்டா ஏஜென்ட்ஸ் முதன்மை வணிகர்களாக இருக்கின்றனர். அவர்கள் இந்த மத்திய வங்கியில ஒரு நடைமுறை கணக்கு வச்சிருக்க கூடுதலாக இருக்கின்றது. இதுக்கு ஒரு நல்ல உதாரணமாக நான் சொல்லக்கூடிய என்று சொன்னால், இந்த மத்திய வங்கி பிணை மோசடி தொடர்பாக ஒரு நிறுவனத்தின் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அதாவது பெர்பெச்சுவல் ட்ரெஷரிஸ் லிமிடெட் என்ற ஒரு நிறுவனம். அப்ப நீங்கள் அந்த மத்திய வங்கி இந்த ஊழல் ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணைகள் அதுகளை அந்த நேரம் பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது விளங்கி இருக்கும். அந்த பெர்பெச்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனம் என்பது என்னென்று இதுக்குள்ள சம்பந்தப்பட்ட நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. அப்ப அரசாங்கத்தின் வங்கியாகவும் அரசாங்கத்தின் முகவர்கள்ட வங்கியாகவும் இருக்கிற மத்திய வங்கிக்குள்ள அந்த நிறுவனம் என்னென்று நடைமுறை கணக்கை வச்சிருந்தது என்று நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. அப்ப அரசாங்கத்துக்கும் அரசாங்கத்தின் முகவர்களுக்கும் மட்டுமில்லாமல் வணிக வங்கிகளுக்கும் மட்டுமில்லாது இப்படியான திரைசேரி முறிகள், திரைசேரி உண்டியல்களை விநியோகிக்கும் பொழுது இந்த வர்த்தக வங்கிகளை தவிர சில முதல்நிலை வணிகர்களையும் பிரைமரி டீலர்ஸையும் மத்திய வங்கி அங்கீகரித்துள்ளது. அவர்கள் மூலமாகவும் இந்த திரைசேரி உண்டியல்கள் விநியோகிக்கப்படும். அப்படியான முதல்நிலை வணிகர்கள், அதாவது பிரைமரி டீலர்ஸ் ஒரு ஆக்கள் தான் அந்த பெர்பெச்சுவல் ட்ரெஷரிஸ் என்றது. அப்படித்தான் அந்த நிறுவனம் அதுக்குள்ளே சம்பந்தப்படுது என்றதை நான் இதிலே உங்களுக்கு சொல்லுகின்றேன். அப்ப நாங்கள் இந்த விடயத்தை பார்த்துக் கொள்வோம். அரசு மற்றும் அரசு நிறுவனங்களின் நிதி தேவைகளை எளிதாக்க இலங்கை மத்திய வங்கி பல வங்கி வசதிகளை அவைக்கு வழங்குகிறது. அத்தகைய வசதிகளில் அவர்கள் சார்பாக கணக்குகளை வைத்திருத்தல் மற்றும் தேவையான கொடுக்கல் வாங்கல்களை செய்தல் ஆகியவை அடங்கும். அத்தகைய வசதிகளில் அவர்கள் சார்பாக கணக்குகளை வைத்திருத்தல் மற்றும் தேவையான கொடுக்கல் வாங்கல்களை செய்தல் ஆகியவை அடங்கும். அப்ப அவர்கள் சார்பாகவும் நாங்கள் கணக்குகளை வைத்திருப்போம், தேவையான கொடுக்கல் வாங்கல்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். மேலும் இலங்கை மத்திய வங்கி ஒரு குறிப்பிட்ட நிதியாண்டில் மதிப்பிடப்பட்ட அரசாங்கத்தின் இறை வருமானத்தில் 10% வரையான உச்ச வரையறுக்கு உட்பட்டு கட்டணம் எதுவுமின்றி அரசாங்கத்துக்கு தற்காலிக முற்பணங்களை வழங்குகின்றது. அப்ப இதை நீங்கள் கவனத்துல கொள்ளுங்க.
அரசாங்கத்தின் இறை வருமானத்தில், இறை வருமானம் என்ற அரசு இறை வருமானம் என்று நாங்கள் இதுல என்ன சொல்ல வரோம்? டாக்ஸ் இன்கம். அரசாங்கத்தின் கடன் வருமானம் இல்லை, அரசாங்கத்தின் டாக்ஸ் இன்கம், இறை வருமானத்தில். அதை தவிர வேற வருமானங்களும் இருக்கலாம் அரசாங்கத்துக்கு, அதெல்லாம் மைனர் மேட்டர்ஸ். அதுல 10% வரையான தொகையை மத்திய வங்கி அரசாங்கத்துக்கு முற்பணமாக கொடுக்கலாம் வித்தவுட் எனி சார்ஜஸ். அந்த முறை அவை அப்படியான வேலைகளையும் அரசாங்கத்துக்கு செய்கின்றது, அரசாங்கத்தின் முகவர்களுக்கும் செய்கின்றது என்றதுதான் அதன் அர்த்தம். அப்ப தினமும் பல்வேறு வகையான வங்கிகளுக்கு இடையிலான கொடுக்கல் வாங்கல்கள் நடைபெறுகின்றன. தினமும் பல்வேறு வகையான வங்கிகளுக்கு இடையிலான கொடுக்கல் வாங்கல்கள், அதாவது வங்கிகளுக்கு இடையிலான நான் சொன்ன ஏ வங்கியும் பி வங்கியும் என்று ஒரு கதை, அப்படியான இதுகள் நடைபெறுகின்றது. இத்தகைய பெரும்பாலான வங்கிகளுக்கு இடையிலான கொடுக்கல் வாங்கல்கள் இலங்கை மத்திய வங்கியினால் வசதி செய்யப்படுகின்றன. அப்ப இதுகள் எல்லாம் நான் உங்களுக்கு முதல் சொன்னது தான் நான் திரும்ப சொல்லுகின்றேன். இலங்கை மத்திய வங்கியினால் வசதி செய்யப்படுகின்றது என்பதுடன் அதற்காக அது அந்தந்த வங்கிகளின் சார்பாக கணக்குகளை பேணுகின்றது. அப்ப வர்த்தக வங்கிகள் அவற்றில் குறுங்கால தன்மையை முகாமைத்துவம் செய்வதற்காக துணைநிலை வைப்பு வசதி SDF என்று சொல்லப்படுகின்ற துணைநிலை வைப்பு வசதி மற்றும் துணைநிலை கடன் வசதி SLF வடிவத்திலும் வசதிகளை இலங்கை மத்திய வங்கி வழங்குகின்றது. அதாவது துணைநிலை வைப்பு வசதியை வர்த்தக வங்கிகளுக்கு மத்திய வங்கி செய்து கொடுக்கின்றது. அதே சமயம் துணைநிலையில கடன், அதாவது கடன் அவசரத்துக்கு கடன் வசதிகளையும் செய்து கொடுக்கின்றது. வங்கிகள் அவற்றின் நிலைத்திருத்தலுக்கு அச்சுறுத்தும் நிதியியல் சிக்கல்களை எதிர்கொள்ளும் போது இது போன்ற சூழ்நிலைகள் உள்ள ஏனைய மத்திய வங்கிகள் செயல்படுவது போலவே இலங்கை மத்திய வங்கியும் இறுதி கடன் வழங்குபவராக இருப்பதன் மூலம் அவர்களை மீட்கும், அதன்படி வங்கிகளுக்கான ஒரு வங்கியாளராக இலங்கை மத்திய வங்கியும் செயல்படுகின்றது. அப்ப லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட் என்று சொல்லப்படுகிறது. லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசோர்ஸ், அந்த இறுதி கடன் கொடுப்போரால். நான் முதலும் உங்களை விளங்கப்படுத்தினீங்க, வர்த்தக வங்கிகளுக்கு நிதி நிலையம் சிக்கல் வந்தது என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு நாளுக்கு கூட காசு தேவைப்படும், மிகவும் முக்கியமாக. அப்ப பெரிய அந்தரப்படுவார்கள் சில நேரங்கள்ல அவையில திரவ நிலையை பேணுவதற்கு. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், இன்டர் பேங்க் கால் மணி மார்க்கெட் ஒன்று இருக்கிறது. இந்த வங்கிகள் எல்லாம் தங்களுக்குள்ள ஒரு மார்க்கெட் சந்தையை வச்சிருக்கு, தொடர்புகளை வச்சிருந்து ஒரு வங்கி கேட்கும், எனக்கு 10 மில்லியன் ரூபாய் வேணும், நாளைக்கு தரலாம். அப்ப அந்த வேற எங்கேயாவது எக்ஸஸ் ஆக ஒரே நேரத்தில் எல்லா வங்கிகளுக்கும் சிக்கல் வருமாண்டி இல்லை. சில வங்கிகளுக்கு சிக்கல் வரும், சில வங்கிகளுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். அப்ப அப்படி இருக்கும்போது பிரச்சனை இல்லாத வங்கி தன்னிட்ட இருக்கிற மேலதிகமான இதை ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு வந்து ஓவர் நைட் லெண்டிங் என்று தான் சொல்லுவார்கள். ஒரு இரவுக்கு தான் கொடுக்குறது, பெரிய தொகையாக இருக்கும். அப்ப இந்த வங்கி வேண்டிட்டு அடுத்த நாள் விடிய கொடுத்துரும், இல்லாட்டா அடுத்த நாள் பின்னேரம் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள கொடுத்துரும், இல்லாட்டா 2 நாள் முடிய கொடுத்துரும், அதுக்குரிய வட்டியையும் கொடுப்போம். அப்ப இதை சொல்றது இன்டர் பேங்க் கால் மணி மார்க்கெட், வங்கிகளுக்கு இடையேயான அழைப்பு பண சந்தை என்று சொல்றது. அழைப்பு பணச்சந்தை என்றாலே உங்களுக்கு தெரியும், அந்த அழைப்பு பணம் என்றதே ஒரு நாளைக்கு பிரச்சனைக்காக வேண்டது தான் அழைப்பு பணம் என்று நாங்கள் சொல்றோம். அப்ப அப்படி அந்த அழைப்பு சந்தையில கூட அந்த ஒரு வங்கியால கடன் வேண்டிக் கொள்ள முடியாத சந்தர்ப்பம் வரும் பொழுது வங்கி உடனே ஓடுறது மத்திய வங்கிட்டு. எனக்கு கொஞ்சம் காசு தாங்கும், இவ்வளவு காசு எனக்கு இன்றைக்கு இரவைக்கு தேவைப்படுது, பின்னேரம் தேவைப்படுது, மத்திய வங்கி கொடுக்கும் மிகவும் கூடுதலான வட்டி விகிதத்துக்கு. அதுதான் பேங்க் ரேட் என்று சொல்லுவார்கள், பேங்கிங் ரேட்ஸ், பேங்க் ரேட்ஸ். அது மிகவும் கூடுதலான வட்டி வீதம். அப்ப பெரும்பாலும் அதே அப்படி மிகவும் கூடுதலான வட்டி வீதம் கொடுக்குறேன்னு சொன்னால் என்னட்ட லேசில வராதீங்க, உங்களோட பிரச்சனைகளை நீங்கள் இயலமானவரை தீர்த்து கொள்ளுங்க. அதான் இறுதி கடன் வழங்குகிறாங்க. எல்லா இடமும் சுற்றி ஒரு இடம் இல்லையண்டாத்தான் இந்த வர்த்தக வங்கிகள் மத்திய வங்கிட்ட போய் அந்த கடனுக்கு அதி உயர் வட்டி விகிதத்துக்கு இந்த வங்கியில் வேண்டும்.
கொடுக்கும். அப்படி கொடுக்கப்படாத பட்சத்தில் அந்த வங்கிகளுக்கு தேவையில்லாத ஒரு திரவநிலை பிரச்சனை நான் சொன்ன மாதிரி ஒரு நிறுவனம் நட்டம் அடையலாம், ஆனால் திரவநிலையில பிரச்சனை வரக்கூடாது. நட்டமடைஞ்சாலாத ஒரு நிறுவனம் கொஞ்ச காலத்துக்கு இழுத்து கொண்டு போகலாம், ஆனால் திரவநிலையில பிரச்சனை வந்தது என்றால், லிக்விடிட்டி ப்ராப்ளம்ஸ் வந்தது என்றால் அந்த வங்கியால கனகாலைக்கு கொண்டு போக முடியாது, வேண்டிய நிலை ஏற்படும். இது வங்கிகளுக்கு மட்டுமில்லை, நிறுவனங்களுக்கும், எல்லா நிறுவனங்களுக்கும் இது பொருந்தக்கூடிய ஒரு தியரி. அதே இப்படியாக மத்திய வங்கி இறுதி கடன் வழங்குவராக கொடுத்து வங்கிகளுடைய பிரச்சனையை அந்த இக்கட்டிலிருந்து மீட்குது. சில வர்த்தக வங்கிகள் அரச பணியங்களுக்கான முதல்நிலை வணிகர்களாக செயல்படுகின்றன. சில வர்த்தக வங்கியல்லாத நிதி நிறுவனங்களும் முதல்நிலை வணிகர்களாக செயல்படுகின்றன. இலங்கை மத்திய வங்கி அவர்களுக்கும் வசதியை வழங்குகின்றன. அப்ப இங்க பிரச்சனை என்னன்னு சொன்னா, சில வர்த்தக வங்கிகள் அரச பணியங்கள், நான் சொன்ன திரைசேரி ஒண்டியல், திரைசேரி முறி, அதுகளெல்லாம் வேண்டி விற்கிற முதல்நிலை பிரைமரி டீலர்ஸ், அதாவது அரசாங்கம் முதல் தரம் அதை விற்க, மத்திய வங்கியினூடாக விற்க, மத்திய வங்கி முதல் அந்த ரெகக்னைஸ்டு டீலர்ஸுக்கு மட்டும்தான் விற்கும். அப்படி விற்கும் பொழுது ஆரம்பத்தில் வர்த்தக வங்கிகள் மட்டும்தான், வர்த்தக வங்கிகளும் ஸ்பெஷலைஸ் பேங்க், சிறப்பியல்பு வங்கிகளும் தான் அதுல மெம்பர்ஸா இருந்தது. உதாரணத்துக்கு தேசிய சேமிப்பு வங்கி அது. ஆனா அதன் பின்பு சில நிதி நிறுவனங்களை அந்த முதல்நிலை வணிகர்களாக உட்கொண்டு வந்தது. இன்றைக்கு இலங்கை மத்திய வங்கி அவர்களுக்கும் வசதிகளை வழங்குகின்றது என்றதுதான் அதை சொல்லுகின்றோம். அப்ப இப்படி நாங்கள் இந்த 9 ஃபங்க்ஷன்ஸ் பார்த்த நாங்கள் இந்த 9 ஃபங்க்ஷனும் கோ ஃபங்க்ஷன்ஸாகத்தான் இருக்கின்றது. கோ ஃபங்க்ஷன்ஸ் என்று நான் சொல்லுகிறது என்னென்று சொன்னால், மத்திய வங்கியால மட்டும்தான் அதை செய்ய முடியும், வேற வேலைகள் வேற ஒருத்தராலையும் அந்த வேலையை செய்து கொள்ள முடியாது என்றதுதான் அந்த அர்த்தம். அப்ப இப்ப நாங்கள் அதை முடிச்சிட்டோம். இப்ப நாங்க இப்போ பார்க்க போறது இலங்கை மத்திய வங்கியிட்ட முகவர் தொழிற்பாடுகள், ஏஜென்சி ஃபங்க்ஷன்ஸ். அப்ப சென்ட்ரல் பேங்க் ஏஜென்சி ஃபங்க்ஷன் இது மத்திய வங்கி தான் கட்டாயம் செய்யணும் இல்லை, இது மத்திய வங்கி தான் கட்டாயம் செய்யணும் இல்லை. ஆனால் என்ன நடக்கின்றது, மத்திய வங்கிட்ட அரசாங்கம் கொடுக்குது, நீ இதை செய்து கொள்ளு. அப்படி ஏன் அதை மத்திய வங்கிட்ட கொடுக்கன்னு சொன்னால், அது மத்திய அரசாங்கம் கருதுது, இல்லாட்டா அந்த நாடு கருதுது மத்திய வங்கி தான் இட்ஸ் a suitable person to do that, suitable person or suitable institution to do that. அப்ப அந்த மத்திய வங்கி தான் அந்த வேலையை செய்யுது. ஏனென்று சொன்னாலும் இந்த மத்திய வங்கிக்கு ஒரு நாணயம் இருக்கின்றது, நாணயம் மதிப்பு இருக்கின்றது ஒரு நாட்டிலே. அதுதான் நான் சொல்ல வந்தேன். இப்ப மத்திய வங்கியில வேலை செய்யறாலே ஒரு தான் பார்ப்பாரு. அது நான் நினைக்கின்றேன், அது இயல்பாகவே மக்கள் மத்தியில வந்துட்டு. மத்திய வங்கியோட என்னென்று தெரியாத ஜனங்கள் எவ்வளவோ இருக்கின்றன. ஆனா அப்படி இருந்தாலும் அவர்கள் அந்த நான் சொல்ல வரேன்னா, அந்த மதிப்பை காரணமாக பின்வரும் தொழிற்பாடுகளும் மத்திய வங்கிட்ட கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ப அது என்ன தொழிற்பாடுகள் என்று நாங்க பார்ப்போம். இலங்கை மத்திய வங்கி அரசாங்கத்தின் சார்பாக பல முகவர் தொழிற்பாடுகளை வழங்குகின்றது. இத்தகைய தொழிற்பாடுகளை மற்ற நிறுவனங்களுக்கும் செய்ய முடியும், மற்ற நிறுவனங்களுக்கும் வழங்க முடியும். இருப்பினும் அரசாங்கம் சார்பாக அவற்றை செய்ய அரசாங்கம் ஒப்படைத்ததால் இலங்கை மத்திய வங்கி அவற்றை செய்யாமல் தவிர்க்க முடியாது. அந்த தொழிற்பாடுகள் பின்வருமாறு. அப்ப அதான் நாங்க அரசாங்கம் அவைகள்கிட்ட கொடுக்குது, மத்திய வங்கிட்ட கொடுக்குது, இதை நீ செய்ய. அப்ப நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். அதுல முதலாவது என்னன்னு சொன்னா அரச படுகடன் முகாமைத்துவம். அப்ப பப்ளிக் டெட் மேனேஜ்மெண்ட் என்று சொல்றது அரச படுகடன் முகாமைத்துவம், பப்ளிக் டெட் மேனேஜ்மெண்ட். அப்ப இலங்கை அரசாங்கம் அதன் வருவாய் சேகரிப்பதற்கு அப்பால் அதிக செலவு செய்வதால் அதன் மறக்க முடியாத வரலாற்றில் வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை கொண்டிருக்கின்றது. இதில் என்ன சொல்லப்படுகின்றது, இலங்கை அரசாங்கம் அதன் வருவாய் சேகரிப்புக்கு அப்பால் அதிக செலவு செய்வதால் அதன் மறக்க முடியாத வரலாற்றில்
வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை கொண்டிருக்கின்றது. அதாவது இங்க என்ன சொல்லப்படுகின்ற அந்த பிஸ்கல் பாலிசி என்று சொல்லப்படுகின்ற இறை கொள்கைகள் எவ்வளவோ இருக்கின்றது. அப்போ ஒவ்வொரு விதமான வரவு செலவு திட்டம் ஒவ்வொரு நாடுகள் வைத்திருக்கின்றது. சில நாடுகள் தங்களோட வருவாயிலும் பார்க்க செலவை குறைச்சு வச்சிருக்கு. அப்ப அந்த வரவு செலவு திட்டத்துல ஒரு எக்ஸஸ் அமௌண்ட் அரசாங்கத்துக்கு இருக்கு. சில அரசாங்கங்கள் வார வருமானத்துக்கு ஏற்ற மாதிரியே செலவு செய்யும். அப்ப அங்க ஜீரோ பேலன்ஸ் இருக்கு. சில அரசாங்கங்கள் தங்களோட வருவாயிலும் பார்க்க கூடுதலான செலவை செய்யும். அப்ப இலங்கை அரசாங்கம் தன் வரவு செலவு திட்டத்துல அந்த இறை கொள்கை, இலங்கை அரசாங்கத்தின் இறை கொள்கை என்னன்னு சொன்னால், பிஸ்கல் பாலிசி என்னன்னு சொன்னால், தன்னுடைய வருமானத்திலும் பார்க்க செலவை கூடுதலாக செய்வது அந்த அரசாங்கம். அப்படி வருமானத்திலும் பார்க்க செலவை கூடுதலாக செய்யும் பொழுது அங்கே ஒரு வித்தியாசம், ஒரு நெகட்டிவ் எதிர்மறையான ஒரு கேப் ஒன்று வருகின்றது. அதை நாங்கள் என்னென்று நிவர்த்தி செய்கிறது. அப்ப இலங்கை அரசாங்கத்தின் வருமானம் நாங்க பார்க்க இறை வரிதான், அரசாங்க வரிகள் தான் முக்கியமாக பங்க வகிக்கின்றது, 90-70%. அப்படி இருந்தும் அந்த செலவு அரசாங்கத்தின் பிளான் பண்ணுகிற செலவு கூடுதலா இருக்கிறபடியால் அந்த கேப்புக்கு அரசாங்கம் கடன் பட வேண்டி இருக்கின்றது. அப்ப இலங்கை மத்திய வங்கியானது அரசாங்க இறை முகவர் ஆகும். அப்ப அரசாங்கத்தின் ஏஜென்ட். திரைசேரி ஒண்டியல் மற்றும் திரைசேரி முறியல் வடிவிலான அரசாங்க கடன் சாதனங்களை மிக குறைந்த செலவில் வழங்குதல் மற்றும் பொதுப்பட கடனை முகாமைத்துவம் செய்தல் மற்றும் புதுப்பித்தல் மூலம் நிதி திரட்டல் என்பவற்றிற்கு இலங்கை மத்திய வங்கி பொறுப்பாக இருக்கின்றது. அப்ப என்ன செய்கின்றது? அரசாங்கத்துக்காக குறுங்கால நீண்டகால கடன்களை மத்திய வங்கி உள்நாட்டிலிருந்து திரட்டி கொடுக்குது அரசாங்கத்துக்கு. அப்ப அரசாங்கம் சொல்லுது, எனக்கு திடீரென்று எனக்கு 10 பில்லியன், 1 பில்லியன் ரூபா எனக்கு அடுத்த கிழமை வேணும். ஒவ்வொரு கிழமையும் திரைசேரி முறியல், திரைசேரி உண்டியல்கள் கொடுத்து கொண்டு இருக்கு. 3 மாத திரைசேரி உண்டியல், 6 மாத உண்டியல், 1 வருஷ உண்டியல் அப்படின்னு இருக்கு. அப்ப இப்ப நான் உதாரணத்துக்கு ஒரு 3 மாத உண்டியல் சொன்னா ஒவ்வொரு கிழமையும் அது விநியோகிக்கப்பட்டு கொண்டிருக்கும். விநியோகமே அரசாங்கம் சொல்லுது, இந்த கிழமை எனக்கு 1 பில்லியன் ரூபா பெறுமதியான காசு வேணுமென்றோன்னு டக்குன்னு மத்திய வங்கி என்ன செய்யும்? உடனடியாக திரைசேரி உண்டியல்களை 1 பில்லியன் ரூபாவுக்கு நாங்கள் விநியோகிக்கின்றோம் என்று சொல்லி அந்த பிரைமரி டீலர்ஸ் என்று நான் முதல் சொன்னேன், அந்த பிரைமரி டீலர்ஸ் என்று முதன்மை விநியோகஸ்தர்கள், முதன்மை வணிகர்களுக்கு சொன்னோன்னு அவர்கள் பிட் பண்ணுவீங்க. 1 பில்லியன் ரூபாயை கொடுக்க போனோம்னா சில நேரங்களில் 1.2 பில்லியன் ரூபாய்க்கும் பிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா 0.8 பில்லியன் ரூபாவுக்கு இல்லாட்டா 7 பில்லியன் ரூபாவுக்கும் 0.7 பில்லியன் ரூபாவுக்கும் பிட் பண்ணலாம். அப்படியே முதலாவது இடத்துல எக்ஸஸ் ஒன்று வருது, பிறகு உள்ள இடத்துல ஒரு மைனஸ் கேப் ஒன்று வருது. அப்ப இதுகள் எல்லாத்தையும் நிவர்த்தி செய்து அரசாங்கம் அரசாங்கம் சொல்லலாம், மத்திய வங்கி போய் சொல்லல அரசாங்கத்துக்கு எனக்கு இந்த முறை குறையத்தான் வந்தது சொல்லும், ஆனா காசை கொடுக்கணும். அப்ப அதுக்குரிய வழிவகைகளை செய்து கடன்களை பெற்று இந்தியால கொடுக்கின்றது. அதே சமயம் இப்படியான சந்தையை விரிவாக்கம் செய்து வசதிப்படுத்தி வச்சிருக்கின்றது. ஒவ்வொரு கிழமையும் எங்களுக்கு காசு வேணும்னோன்னா காசை எடுக்க வேண்டியதா இருக்கின்றது. அதே சமயம் இப்ப நான் சொன்ன மாதிரி 3 மாதத்துக்குள்ள 3 மாதத்துக்கும் இல்ல முதிர்ச்சி அடைகிற உண்டியல் என்று சொன்னா 3 மாதத்துல அந்த உண்டியலுக்குரிய காசு கொடுக்கணும். அப்ப அரசாங்கம் என்ன செய்யும்? பெரும்பாலும் அரசாங்கம் என்ன செய்யும்? தென்னட்ட காசு இல்லையாண்டா புது உண்டியல்களை வித்து கொடுத்து காசு எடுத்து இந்த உண்டியல்களை அடைக்க சொல்லும். அப்ப அப்படியான வேலைகளும் நடக்கலாம். மிக குறைந்த செலவில் வழங்குதல் மற்றும் பொதுப்படுகடனை முகாமைத்துவம் செய்தல் மற்றும் புதுப்பித்தல் மூலம் நிதி திரட்டலின் பேட்டுக்கு இலங்கை மத்திய வங்கி பொறுப்பாக இருக்கின்றது. கடந்த காலத்தில் இது போன்ற சாதனங்கள் பௌதீக ரீதியான பாதுகாப்பான பத்திரங்கள் வடிவில் வழங்கப்பட்டன. கடந்த காலத்தில் இது போன்ற சாதனங்கள் பௌதீக ரீதியான பாதுகாப்பான பத்திரங்கள் வடிவில் பௌதீக ரீதியான என்று சொன்னா ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும். இப்போ ஒரு இஷ்யூ பண்ணிட்டு நம்ம சொன்னா உடனே உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் ஒன்று கொடுக்கணும். அந்த சர்டிபிகேட் எடுத்துக்கொண்டு போய்
நாங்கள் வச்சிருக்கோம். அந்த 3 மாதமோ 6 மாதமோ முடிஞ்ச பிறகு நாங்கள் அந்த சர்டிபிகேட்டை கொண்டு போய் கொடுத்தா எங்களுக்கு அந்த காசு பெறப்படும். ஆனா இப்ப ஃப்ரீக்வெண்டா இதுகள் நடக்கிறபடியா, அடிக்கடி இதுகள் நடக்கிறபடியா இது எல்லாம் வந்து எலக்ட்ரானிக் சிஸ்டமா போயிடுச்சு. உங்களுக்கு நீங்க அந்த சர்டிபிகேட்டை பார்க்க விருப்பம் வேணா பார்க்கலாம், ஆனா உங்கள்ட்ட கைக்கு வராது. அப்போ எலக்ட்ரானிக்கலி அது ஒரு இடத்துல சேவ் பண்ணப்பட்டு வச்சிருக்கும். உங்களுக்கு அறிவிப்பினும் இப்படி ஒரு நான் திரைசரி உண்டியல் ஒன்று வேண்டிட்டேன்னா நீங்க வேண்டிட்டீங்க திரைசரி உண்டியலை, நாங்க அந்த காசை இவ்வளவு பெருமதியான திரைசரி உண்டியல் உங்களோட வைப்பகத்துல இருக்குது அந்த டிபாசிட்டரி சிஸ்டத்துல வச்சிருக்கிறோம்னு சொல்லுவோம். அது முதிர்ச்சி அடையும் போது நாங்கள் காசா மாற்ற விரும்புகிறோம்னா அந்த அந்த சிஸ்டத்துல அந்த எங்களோட சர்டிபிகேட் எடுத்து போட்டு காசு பேங்க்ல கிரெடிட் பண்ணி. அப்ப இப்படித்தான் இந்த சிஸ்டம் நடக்கின்றது. இப்போது அவை லங்கா செக்யூர் எனப்படும் கணனியால் நிர்வகிக்கப்படுகின்றது. பார்த்தீங்களா, அந்த எலக்ட்ரானிக் சிஸ்டம் பத்திரங்களற்ற இலத்திரனியல் வடிவில் வழங்கப்படுகின்றன. பத்திரங்களற்ற பிணையங்கள் தொடர்பான கொடுக்கல் வாங்கல்கள் மற்றும் மத்திய வைப்பக முறைமை என்பன பத்திரங்களற்ற பிணையங்கள் தீர்ப்பு முறைமை. ஸ்கிரிப்ட்லெஸ் செக்யூரிட்டிஸ் செட்டில்மெண்ட் சிஸ்டம். ஸ்கிரிப்ட்லெஸ் செக்யூரிட்டிஸ் செட்டில்மெண்ட் சிஸ்டம் என்பது என்ன? பத்திரங்களற்ற பிணையங்கள் தீர்ப்பனவு முறைமை என்று SSSS எனப்படும் முறைமை மூலம் கையாளப்படுகின்றது. பன்னாட்டு மூலங்களில் இருந்து நிதி திரட்டுவதற்காக வெளிநாட்டு நாணயத்தில் குறித்துரைக்கப்பட்ட முறைகளையும் இலங்கை மத்திய வங்கி வழங்குகின்றது. பன்னாட்டு மூலங்களில் இருந்து நிதி திரட்டுவதற்காக வெளிநாட்டு நாணயத்தில் குறித்துரைக்கப்பட்ட முறைகளையும் இலங்கை மத்திய வங்கி வழங்குகின்றது. அப்ப சில முறைகள், சில பாண்ட்ஸை ஃபாரின் கரன்சிலையும் விற்கின்றது. நீங்கள் இந்த நியூஸ் பேப்பர்கள் அதுகளை வாட்சி காலத்துக்கு காலம் வாட்சி கொண்டிருந்தீங்கன்னா தெரியும், சில நேரங்கள்ல ஒரு ரோட் ஷோ என்று சொல்லப்படுகின்ற அந்த தங்களோட பிளானுகளை வெளிநாடுகள்ல போய் மத்திய வங்கி செய்யும். சில நேரங்களில் வெளிநாடுகளுக்கு மத்திய வங்கி, வெளிநாட்டு அந்நிய செலாவணியில மத்திய வங்கி முறைகளை விற்கும். அப்ப அப்படி விற்று வெளிநாட்டு நாணயத்தை பெற்றுக் கொள்ளுகின்றது. இதன் மூலமாக வெளிநாட்டு ரிசர்வ், ஃபாரின் ரிசர்வும் எங்களுக்கு கிடைக்கின்றது. அதே சமயம் கடனும் பெறப்படுகின்றது, அரசாங்கத்தின் தேவையும் பூர்த்தி செய்யப்படுகின்றது. அப்ப இவற்றிற்கு வட்டி என்னென்று நாங்கள் கொடுக்கணும் என்று சொன்னா, வெளிநாட்டு வட்டி விகிதத்துல ஏற்கனவே என்னன்னு சொல்றோம், ஏற்கனவே நாங்கள் அக்ரீட் இணங்கப்பட்ட வட்டி விகிதத்தை நாங்கள் விநியோகிக்க போய்க்க இத்தனை வீத வட்டியில தான் நாங்கள் இந்த இதென்று சொல்லித்தானே நாங்கள் விநியோகிக்க போறோம். அப்படி விநியோகிக்க போய்க்க அந்த அக்ரீட் இணங்கப்பட்ட வட்டி விகிதத்துல வட்டியை கொடுக்க வேண்டி இருக்கும். அப்ப பன்னாட்டு மூலங்களில் இருந்து நிதி திரட்டுவதற்காக வெளிநாட்டு நாணயத்தில் குறித்துரைக்கப்பட்ட முறைகளையும் இலங்கை மத்திய வங்கி வழங்குகின்றது. பன்னாட்டு மூல சந்தைகள் உள்ளிட்ட பன்னாட்டு மூலங்களில் இருந்து நிதி திரட்டுவதை கையாள்வதில் வெளிநாட்டு வங்கிகள் மற்றும் சர்வதேச மதிப்பீட்டு முகவர் உள்ளிட்ட சர்வதேச முகவர்கள் ஈடுபட்டுள்ளனர். அப்ப சர்வதேச மதிப்பீட்டு முகவர் உள்ளிட்ட சர்வதேச முகவர்களும் இருக்கீங்க. இதுக்கு அவைகளுக்கு கமிஷனும் கொடுக்கணும்னா, அப்ப உள்நாட்டு மற்றும் சர்வதேச மட்டத்திலான அனைத்து மூலங்களில் இருந்தும் நிதி திரட்டுவதன் நோக்கம் அரசாங்கத்தின் நிதி தேவைகளை பூர்த்தி செய்யும் மூலங்களை உறுதி செய்வதாகும். அப்ப இதை நாங்கள் வடிவா வழங்கி கொள்ளணும் என்று சொன்னால், அரசாங்கத்தின் நிதி தேவையை நாங்கள் பூர்த்தி செய்கிற, இதன் மூலமாகத்தான் நாங்கள் பூர்த்தி செய்கிறோம் என்றது மத்திய வங்கி அதை செய்யுது. பூர்த்தி செய்து மத்திய வங்கி அரசாங்கத்துக்கு நிதியை கொடுக்குது. அப்போ உள்நாட்டுல திரைசரி முறைகள், திரைசரி உண்டியல்கள் வழங்குவதன் மூலம் உள்நாட்டு தேவை ஏதென்றது, அதே மாதிரி வெளிநாட்டுலையும் இப்படியான முறைகளை ட்ரெஷரி பாண்ட்ஸ் என்று சொல்லப்படுகிற செக்யூரிட்டி பாண்ட்ஸ் அதுகளை விநியோகிச்சு வெளிநாட்டு பணத்தையும் எடுத்து நிதி தேவையை, அரசாங்கத்தின் நிதி தேவையை பூர்த்தி செய்கிறது. இந்த முகவர் தொழிற்பாடுகளை நிறைவேற்ற இலங்கை மத்திய வங்கியின் பொதுப்படுகடன் திணைக்களத்தின் கண்காணிப்பாளர் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் பப்ளிக் டெட் பொறுப்பான அதிகாரமாக உள்ளார். அவர் தான் இதுக்கு பொறுப்பாக இருப்பார். மேற்கண்ட செயல்பாடுகளை எளிதாக்க இலங்கை மத்திய வங்கி மற்றும் நிதி மூலங்களுக்கு இடையேயான இணைப்பாக இந்த பப்ளிக் டெட், சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் பப்ளிக் டெட் முதல்நிலை வணிகர்களை நியமிக்கின்றார். அப்ப இவர் மத்திய வங்கி மற்றும் நிதி மூலங்களுக்கு இடையான இணைப்பாகத்தான் அரசாங்கத்துக்கும்
இந்த காசை எடுக்கிற இணைப்பாக இருந்து இந்த முதன்மை வணிகர்களை நியமிக்கின்றார். வெளிப்படையான மற்றும் மோசடி இல்லாத பொதுப்படுகடன் முகாமைத்துவதை உறுதிப்படுத்த அனைத்து முதல்நிலை வணிகர்களும் அவ்வப்போது வழங்கப்பட்ட விதிகள், ஒழுங்குமுறைகள் மற்றும் வழிகாட்டுதல்களை பின்பற்றுவது சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் பப்ளிக் டெப்ட்டின் பொறுப்பாகும். அப்ப அவர் அவற்றை முக்கிய இது என்னன்னு சொன்னா, இந்த பொதுப்படுகடன் முகாமைத்துவத்தை உறுதிப்படுத்துறதுக்காக அனைத்து முதல்நிலை வர்த்தகர்களும் அவ்வப்போது வழங்கப்பட்ட விதிகள், ஒழுங்குமுறைகள் மற்றும் வழிகாட்டுதல்களை பின்பற்றுவது வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. இப்ப இதுல நான் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஒன்றை சொல்ல விரும்புறேன் என்று சொன்னால், இந்த மத்திய வங்கியின் பிணை மோசடி என்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு 2015 ஏற்பட்டு அதுக்கு பிறகு அது பெரிய நாடளாவிய ரீதியில பெரிய கதைகள் கதைக்கப்பட்டு நாடாளுமன்றத்திலேயும் அது கதைக்கப்பட்டு ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டு இதெல்லாம் பெரிய விசாரணைகள் நடந்தது. அதுக்கு அந்த குறிப்பாக அந்த மோசடி செய்த என்று சொல்லப்படுகின்ற அந்த விடயத்தோடு சம்பந்தப்பட்ட திணைக்களம் தான் இந்த பொது என்ன சொல்றது பொது பப்ளிக் டெட் பொதுப்படுகடன் திணைக்களம். அப்ப முக்கியமா மத்திய வங்கியின் மீது குற்றம் சுமத்தப்பட்டது இந்த திணைக்களத்தின் மீது தான். அந்த நேரம் நான் உங்களுக்கு இன்னொரு செய்தியும் சொல்ல விரும்புகிறேன். அந்த நேரம் பரவலாக நிறைய பத்திரிகைகளில் பரவலான கதைகள் வந்தது. அரசாங்கமும் ஒரு சொன்னது என்னன்னு சொன்னால், இந்த தாங்கள் நீ மத்திய வங்கியிலிருந்து இந்த திணைக்களத்தை இந்த சேவையை செய்யறத வேற மக்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு இன்னொரு அத்தாரிட்டி அதிகார சபை ஒன்றை உருவாக்கி அந்த அதிகார சபையிட்ட இந்த ஃபங்க்ஷனை தாங்கள் கொடுக்க விரும்புறதாகவும் அரசாங்கம் ஒரு கட்டத்துல சொல்லி இருந்தது. அப்ப இப்படியான கருத்துக்கள் எல்லாம் வர்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, இது ஒரு மத்திய வங்கியின் கட்டாய தொழில் இல்லை, ஒரு முகவர் தொழில். அரசாங்கம் இதை செய்யன்னு சொன்னபடியாத்தான் அரசாங்கம் லேசா சொல்லுது, நான் இல்லை இதை எடுத்து நான் வேறையா இன்னொரு அத்தாரிட்டி ஒன்று உருவாக்க போறோம்னு அரசாங்கம் சொல்லுது. அதே சமயம் இன்றைக்கு மட்டும் அது நடக்கவும் இல்லை. அது இன்றைக்கு மட்டும் அது நடக்க, இது ஒரு தகவலா நான் உங்களுக்கு சொல்றேன் இல்லையா, இதால ஒரு இதுவும் இல்லை, இது ஒரு தகவல். அப்ப நீங்கள் இந்த தகவல்களை நீங்கள் விளங்கி கொள்ளணும். இது ஒரு முக்கியமான இது இல்லைன்றபடியா அரசாங்கம் அப்படி ஒரு வேலைக்கு வெளிக்கிட்டதுன்னு நான் சொன்னேன். அடுத்தது வெளிநாட்டு செலாவணி முகாமைத்துவம். அதாவது இது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் இல்லாட்ட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் என்று நாங்கள் இதை சொல்லுகின்றோம். வெளிநாட்டு செலாவணி முகாமைத்துவம். அதாவது இப்ப 77ஆம் ஆண்டுக்கு முதல் மூடப்பட்ட பொருளாதாரம் இருக்கு. வெளிநாட்டு செலாவணிகளை இலங்கைக்கு கொண்டு வந்தாலும் இலங்கையிலிருந்து வெளிநாட்டு செலாவணியை இலகுவாக மாற்றி கொண்டு போக இயலாது. அப்படியா இருக்க எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் என்ற ஒன்று இலங்கை மத்திய வங்கியில் இருந்தது. எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோலர் இருந்தார். அந்த திணைக்களத்தை முகாமை செய்து கொண்டு இப்ப நிறைய பொருளாதாரம் திறந்து விடப்பட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிப்படியாக மேலும் மேலும் விரிவாக திறந்து கொண்டு வரும் பொழுது அந்த எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் செலாவணி முகாமைத்துவம் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்டாக மாறுகின்றது. அப்ப இந்த முகவர் தொழிற்பாட்டை இலங்கை மத்திய வங்கியின் மைய தொழிற்பாடுகளில் ஒன்றான செலாவணி வீத முகாமைத்துவத்துடன் தொடர்படுத்தி தவறுதலாக புரிந்து கொள்ள வேண்டாம். அனைத்து வெளிநாட்டு செலாவணி கொடுக்கல் வாங்கல்களும் பல்வேறு தரப்பினரால் சட்டத்தின் ஒழுங்கு விதிகளுக்கு அமைவாக நடத்தப்படுவதை உறுதி செய்வதற்கான செலாவணி கட்டுப்பாட்டு சட்டத்தின் ஏற்பாடுகளின்படி இந்த தொழிற்பாடு செயல்படுத்தப்படுகின்றது. அதான் அந்த செலாவணி கட்டுப்பாட்டு சட்டம் என்றது நான் அதான் சொல்றேன், அந்த 77ஆம் ஆண்டுக்கு முன்புதான் அது மிகவும் கடுமையாகவும் இருந்தது, மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருந்தது. இன்றைக்கும் இருக்கின்றது. இப்ப இன்றைக்கும் இலங்கையிலிருந்து வெளிநாடு ஒன்றுல முதலீடு செய்ய போறோம் என்று சொன்னா இந்த செலாவணி கட்டுப்பாட்டு திணைக்களத்தின் அனுமதி எல்லாம் நாங்கள் எடுக்கணும். ஆனா நாங்க இப்ப நிறைய இப்ப எஜுகேஷனுக்கு நாங்கள் வெளிநாட்டு காசு அனுப்புறவங்களோட பிள்ளைகள் வெளிநாட்டுல இல்லாட்டா நீங்கள் வெளிநாட்டுல படிக்கிறீங்க, உங்களோட அப்பா அம்மா காசு அனுப்பினோம்னு சொன்னா அதெல்லாம் நாங்கள் போய் சென்ட்ரல் பேங்க்ல அப்ரூவல் எடுக்க தேவையில்லை. இப்போ வர்த்தக வங்கியில நாங்க அந்த காசு அனுப்பியே சென்ட்ரல் பேங்க்கு கொடுக்கறதுக்குரிய ஒரு ஃபார்ம் இருக்கு, அந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணி கொடுத்து விட்டா அதை அவையில் அங்க கொடுத்து மத்திய வங்கியின் வெளிநாட்டு செலாவணி முகாமைத்துவ திணைக்களத்தை திருப்திப்படுத்திக் கொள்ளலாம். அது கொஞ்சம் லிபரலா இருக்கின்றது. அப்ப லிபரலா இருக்கும் பொழுது தாராளமயமாக்கல்ன்ற ஒரு இதுதான். அப்ப செலாவணி
குறிப்பிட்ட விடயங்களுக்கு இலகுவாக எங்களால் காசை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லப்படுது. அவங்க தாராள இறக்குமதி கொள்கையின் கீழே இந்த முக்கியத்துவம் குறைஞ்சு கொண்டு வந்தது. வேற வந்ததுக்கு என்ன, அந்த இன்றைக்கும் சிலாமணி கட்டுப்பாடுகள் சில துறைகள்ல இருக்குதுன்றது தான் நான் இதுல சொல்ல விரும்புறேன் உங்களுக்கு. அப்ப இந்த தொழிற்பாடு செயல்படுத்தப்படுகின்றது வெளிநாட்டு செலாவணி பயிற்சிகளை கண்காணித்தல். வெளிநாட்டு செலாவணி பயிற்சிகளிலிருந்து என்னென்ன செலாவணிகள் என்னென்னதுக்காக காசு எடுத்துக்கொண்டு போயினோம்ன்ற டீட்டெயில், அந்த டேட்டா மத்திய வங்கிக்கு தேவை, இந்த திணைக்களத்துக்கு தேவை. நாணய பரிமாற்றம் உள்ளிட்ட குறிப்பிட்ட வெளிநாட்டு கொடுக்கல் வாங்கல்களுக்கான உரிமங்களை வழங்குதல் மற்றும் இலங்கை மத்திய வங்கி நியமித்த நாணய விற்பனையாளர்களின் வணிக நடவடிக்கைகளை கண்காணித்தல் ஆகியவையும் முக்கிய செயல்பாடுகளாகும். உதாரணமாக இப்ப அந்த என்னன்னு சொல்றது, ஃபாரின் கரன்சி டீலர்ஸ், அந்த டீலர் இந்த டீலர் காசு மாத்தி கொடுப்பின ஃபாரின் கரன்சி அவையல் எல்லாரும் இப்ப மத்திய வங்கியில ரெஜிஸ்டர் பண்ண வேண்டி இருக்கின்றது இந்த திணைக்களத்துக்கு. அப்படி ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட உடனே என்ன நடக்குதுன்னு சொன்னால் மத்திய வங்கி அவையில கண்காணிப்புன்றதுமா போய் நின்று பார்க்கறது இல்லை. அவையில அந்த நாளாத நடவடிக்கைகள் எவ்வளவு, அது இந்த ரிட்டர்ன்ஸ் சில இதுகளை அனுப்ப சொல்லி அதன் மூலமா மானிட்டர் பண்ணி கொண்டு இருக்கின்றது. அப்ப அதுக்கு அடுத்ததாக நாங்கள் பார்க்க போறது நிதிய முகாமைத்துவம் மற்றும் ஊழியர் சேமலாப நிதியின் கட்டுக்காப்பு. சிறு மின்சார தடை காரணமாக எங்களோட இது வந்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் போயிட்டு அவை நாங்கள் விட்ட இடத்திலிருந்து நாங்கள் தொடருவோம். அது வந்து நாங்கள் இப்ப பார்த்து கொண்டிருந்தது ஊழியர் சேமலாப நிதியம், இபிஎஃப். அப்ப இந்த இபிஎஃப்ன்றது என்ன? இபிஎஃப்ன்றது இலங்கையில உங்களுக்கு தெரியும், அரசாங்கத்துறையினர் தனியார் துறையினர் 2 பேர் இருக்கணும். அப்ப அரசாங்கத்துறையில வேலை செய்யற ஊழியர்களை பற்றி நாங்கள் இப்ப கதைக்கிறோம். அரசாங்கத்துறையில வேலை செய்யற ஊழியர்கள் வந்து அவர்கள்ட்ட பிற்காலத்துக்கு வந்து ஓய்வூதியம் இருக்கின்றது. ஆனால் தனியார் துறையினருக்கு வந்து அந்த ஓய்வூதிய வசதிகள் இல்லை. அதுப்ப அரசாங்கம் என்ன செய்யுது என்று சொன்னால் ஊழியர் சேமலாப நிதி என்ற ஒன்றை உருவாக்கி அதை என்ன செய்கின்றது சொன்னால் ஒவ்வொரு மாத சம்பளத்திலும் அந்த ஊழியரின் ஒவ்வொரு மாத சம்பளத்திலும் அந்த ஊழியர்கிட்ட இருந்து 8% கழிப்பது. அதே சமயம் தொழில் தருணர் வந்து 12% கொடுப்பது. இது வந்து ஒரு ஆக குறைந்த வீத பங்களிப்பு. இது சில இடங்கள்ல மாறுபட்டிருக்கும். சில நேர இடங்கள்ல ஊழியர்கிட்ட இருந்து 10% எடுப்பினும் தொழில் நிறுவனம் வந்து 15% கொடுக்கும், மொத்தம் 25% பங்களிப்பு செய்யும். அப்படி ஆக குறைஞ்சது இந்த 12% தொழில் தருணரும் 8% தொழிலாளரும் கொடுக்கும். அது வந்து அரசாங்கத்தால தொழில் திணைக்களத்தால ஒரு சட்டமாக இருக்கின்றது. அப்ப இப்ப வந்து முந்தி வந்து சில பேர் அதை வந்து கட்டாம இருந்திருப்பினும் இப்பொழுது அரசாங்கம் வந்து அதை கட்டாயமாக்கி கொண்டு வந்து அமைய தொழிலாளர்கள் என்று சொல்றது கேஷுவல் ஒர்க்கர்ஸ், 1 நாள் 2 நாள் வேலை செய்கிற, மாசத்துல 1 நாள் 2 நாள், இடக்கிழமையில 1 நாள் 2 நாள் வேலை செய்யற அந்த கேஷுவல் ஒர்க்கர்ஸுக்கும் அது இருக்கணும் என்று சொல்லப்படுது. எந்த வகையான வேலையை செய்பவர்களுக்கும் அது தற்காலிகம் என்றாலும் அது அப்படி ஒரு கணக்கொண்டு திறந்து உங்களோட பங்களிப்பை செய்யணும். அது செய்ய வேண்டியது தொழில் தருணர். தொழில் தருணர் தான் மாதம் அந்த சம்பளத்திலிருந்து கழிச்சு தானம் காசை போட்டு கட்டணும். அப்ப இது தொடர்பான நிர்வாக வேலைகளை அரசாங்கத்தின் தொழில் திணைக்களம் செய்து கொண்டிருக்கின்றது. இப்ப எங்களுக்கு இது தொடர்பா ஒரு பிரச்சனை என்று சொன்னா நாங்க போய் தொழிற்திணைக்களத்தில் இருக்கிற ஊழியர் சேமலாப நிதி பிரிவில் அதை பற்றி கதைக்கிறோம். ஆனால் இந்த காசை வந்து வேறொருத்தரும் இல்லாதபடியா நம்பிக்கையாகவும் நியாயமாகவும் இதை முகாமைப்படுத்துவதற்கு ஒருத்தரும் இல்லாதபடியா அதை நாங்கள் என்ன செய்யறோம், மத்திய வங்கிட்டு அரசாங்கம் கொடுத்திருக்கு பணத்தை முகாமை செய்கிறது. அது இலங்கையில இருக்கிற வைப்புகள்லயே ஒரு பெரிய வைப்பாக இருக்கின்றது. அதாவது பில்லியன் இல்ல ட்ரில்லியன் தாண்டி போய் 2-3 ட்ரில்லியன் ரூபாய் நிதியை வைப்பாக வச்சிருக்கிறது அந்த இபிஎஃப். அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, நீங்கள் 55 வயதுல நீங்க ரிட்டையர் பண்ணும் பொழுது
நீங்கள் தொழில் திணைக்களத்துல போய் அந்த அப்ளிகேஷனை கொடுத்தீங்கன்னா, நான் 55 வயது ஆயிட்டு நான் ரிட்டையர் பண்ணிட்டேன், எனக்கு காசை தாங்கன்னு சொன்னால் தொழில் திணைக்களம் அது உங்கள்ட்ட இருந்த ஃபார்ம் எல்லாம் வேண்டி எல்லாம் சரிப்படுத்தி போட்டு மத்திய வங்கிக்கு அனுப்பும். மத்திய வங்கிக்கு அனுப்பினோன்னா மத்திய வங்கி உங்களோட அக்கௌண்ட் இருக்கும், காசு இருக்குது, வருஷம் உங்களுக்கு வட்டி கொடுத்துருக்கு, இப்ப முழு தொகையும் உங்களுக்கு திருப்பி அனுப்பி. அப்ப அது மட்டுமல்லாமல் சிலர் நீங்கள் வேலையில இருக்கையே உங்களோட இபிஎஃப் பேலன்ஸ் என்பது கூடிக்கொண்டிருக்கும். நீங்கள் மிகவும் 1-2 தேவைகளுக்காக அதுல நீங்க கடன் பெறலாம். உதாரணமா வீடு கட்டுறேன்னு சொன்னா அதுல ஒரு கடனை பெறலாம். அப்ப இந்த ஊழியர் சேமலாப நிதியம் பராமரிக்கிறது அந்த நிதியை பராமரிக்கிறது இலங்கை மத்திய வங்கி. அப்ப இப்படி இந்த இலங்கை மத்திய வங்கி இதை பராமரிச்சு கொண்டிருக்கேங்க வேறொருத்தரும் இல்லைன்றபடியா அது மத்திய வங்கிட்ட கொடுத்திருக்கு. ஆனா இது மத்திய வங்கியின் முக்கியமான நோக்கம் அல்ல. இது ஒரு முகவர் தொழிற்பாடு. அவை ஊழியர் சேமலாப நிதியம் இலங்கையின் மிகப்பெரிய ஓய்வுகால நிதியமாக விளங்கி வருவதுடன் அதில் தனியார் துறை ஊழியர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர். அனைத்து நிர்வாக பொறுப்புகளும் தொழில் செயலகத்திடம் உள்ள அதே நேரத்தில் இலங்கை மத்திய வங்கி நிதியத்தின் கட்டுப்பாட்டாளராகவும் நிதிய முகாமைத்துவத்துக்கு பொறுப்பாகவும் இருந்து வருகின்றது. தொழில் அமைச்சின் செயலகத்தில் இருந்து வரும் அறிவித்தல்களுக்கு அமைவாக அங்கத்துவ ஊழியர்கள் உறுப்பினர்கள் மற்றும் நிர்ணயிக்கப்பட்ட பங்கு தொகையை வைப்பு செய்ய பொறுப்புள்ள முதலாளிகளின் கட்டணங்களையும் சேகரித்தல், ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிலான இடர்நெறிகளுடன் அதிகபட்ச வீதத்தை சம்பாதிக்க நிதிகளை முதலீடு செய்தல், நிர்வாகியின் அறிவித்தல்களுக்கு அமைவாக உறுப்பினர்களுக்கு நிதிகளை விடுவிப்பு செய்தல் ஆகிய இலங்கை மத்திய வங்கி செயல்படுத்தும் முக்கிய தொழிற்பாடுகள் ஆகும். அந்த கடமைகளை நிறைவேற்ற இலங்கை மத்திய வங்கியின் ஊழியர் சேமலாப நிதிய திணைக்களத்தின் கண்காணிப்பாளர் பொறுப்பாக உள்ளார். அப்ப இதுல என்ன நடக்குது என்று சொன்னால், இந்த வார ஃபண்டை இந்த மத்திய வங்கியில இருக்கிற ஃபண்டை மத்திய வங்கி முகாமை செய்யணும். என்னென்ன முகாமை செய்யணும்? மத்திய வங்கி எங்கேயாவது முதலிடணும். முதலிட்டு வட்டி வருமானம் வரும். அந்த வட்டி வருமானத்தை சில செலவுகளை கழிச்சு கொண்டு நான் நினைக்கிறேன் மத்திய வங்கி இந்த ஊழியர் சேமலாப நிதிய திணைக்களத்தின் செலவுகளையும் அதில் இருந்து கழிக்கும் நினைக்கிறேன். உதாரணமா சம்பளங்கள், அதுக்குரிய ஃபர்னிச்சர்கள், அது ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், அந்த செலவுகளை எல்லாத்தையும் கழிச்சு கொண்டு மிச்ச வாரத்தை அந்த ஊழியர்களுக்கு பயனளிக்கும். அப்ப கிட்டத்தட்ட 10, 15, 20 வருஷத்துக்கு முதல் மட்டும் 100க்கு 100% இந்த ஊழியர் சேமலாப நிதியில் இருந்த பணம் திரைசேரி அரசாங்கத்துக்கு நாங்கள் முதல் பார்த்தோமே பொதுப்படுகடன் திணைக்களம், அந்த திரைசேரி உண்டியல்கள்ல முதலிட்டு கொண்டிருந்தது. திரைசேரி உண்டியல்கள், திரைசேரி முறிகள்ல முதலிட்டு அப்ப அரசாங்கத்துக்கும் ஒரு வருமானமா இருக்குது தானே இந்த காசு, ஒரு சொலிட்டான வருமானம் தானே அரசாங்கத்துக்கு. அதே சமயம் அரசாங்கத்தின் உத்தரவாதம் இருக்கிறபடியே இந்த ஊழியர் சேமலாப நிதியத்துக்கும் ஒரு ரிஸ்க் இல்லை தானே. ஆகவே அரசாங்க பிழைமுறைகள்ல இல்லாட்டா திரைசேரி உண்டியல்கள்ல இது முதலிடப்பட்டு வார வட்டி இந்த செலவுகளை எல்லாம் கழிச்சு அந்த அங்கத்தவர்களுக்கு ஒரு வருஷம் பிரிச்சு அப்ப அங்கத்தவர்கள்ட்ட பேலன்ஸும் கூடிக்கொண்டிருக்கும். அப்ப இப்படியான வேலையைத்தான் இந்த மத்திய வங்கி ஊழியர் சேமலாப நிதியத்துக்கு செய்து கொண்டிருந்தது. அப்ப இந்த ரிஸ்க் இந்த 20 வருஷத்துக்கு முதல்ல என்ன நடந்ததுன்னு சொன்னா பெரிய தொகை சேர்ந்துட்டு அப்ப ஒப்பீட்டு ரீதியில அரசாங்க திரைசேரி உண்டியல்லையோ திரைசேரி முறைகள்லயோ வைக்கிற பணம் சரியான குறைந்த வட்டி வீதமாக இருக்கின்றது. அப்போ அரசாங்கம் தீர்மானிச்சது என்னன்னு சொன்னா ஒரு சின்ன தொகையை சிறிய வீதத்தை எடுத்து நாங்கள் பங்கு சந்தையிலையும் முதலிடுவோம். ஏன்னா பங்கு சந்தையை முதலிடும் பொழுது கூடுதலான லாபங்கள், ரிஸ்க் கூட தான், ஆனா கூடுதலான லாபங்கள் பெற சந்தர்ப்பங்கள் இருக்கு. அப்ப இபிஎஃப் ஒரு சின்ன பங்களிப்பை செய்யுது, அது பங்கு சந்தையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டது. என்னன்னா இபிஎஃப் பொறுத்த மட்டும் நான் ஒரு 5% தான் அதுல முதலீடு கண்டாலும் அந்த 5% ஒரு பெரிய காசு. உதாரணமாக இப்ப நிறைய காப்புறுதி கம்பெனிகள் இருக்கின்றது. இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனம், வேறு தனியார் கம்பெனிகள் எல்லாம் தங்களோட காப்புறுதி பணங்களை இப்படி பங்கு சந்தையில முதலிட்டு
வைத்திருக்கின்றன. அதாவது ரிஸ்க் அதெல்லாம் அனலைஸ் பண்ணி ரிஸ்க் ஃப்ரீ இல்லாட்டா ரிஸ்க் மினிமைஸ் பண்ணி ரிட்டர்ன்ஸை பார்த்து அப்படி இபிஎஃப்எம் இப்பொழுது ஒரு கொஞ்ச தொகையை அப்படி பங்கு சந்தைகளில் முதலீடு செய்திருக்கிறது. பங்கு சந்தையில் முதலீடு செய்யும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னா அதால வர லாபங்களும் அந்த பங்குகளுக்கு ஊழியர்கள் என்று சொல்லப்படுகிற அந்த பங்குதாரர்களுக்கு பிரிச்சு கொடுக்கப்படுகின்றது. பிரிச்சு கொடுத்து அதன் மூலமாக அந்த அவர்கள் நன்மை பயக்கிறார்கள். அப்போ அங்கத்தவர்களுக்கு அப்படியான ஒரு சேவையை அது செய்யுது. அப்ப நாங்க இதன் மூலமாக நாங்கள் இபிஎஃப் பற்றி நாங்க படிச்சோம். அடுத்ததாக நிதியியல் வசதிகளை உட்படுத்துவதற்கு வசதி அளித்தல். அதாவது நிதியியல் வசதிகளுக்கு உட்படுத்துதல் என்பது பன்முக கருத்தை கொண்டதாகும். வறுமை ஒழிப்புக்கு வழிவகுக்கும் நிலைத்து நிற்கும் மற்றும் அனைத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை பேணுவது இதன் முக்கிய நோக்கமாகும். இலங்கை மத்திய வங்கியின் பிரதேச அபிவிருத்தி திணைக்களம், அதாவது ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற ஆர்டிடி என்று சொல்லுகின்றோம். ஆர்டிடி என்று சொல்லப்படுகின்ற ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மீள் நிதியிடல் திட்டங்கள், கொடுகடன் உத்தரவாத திட்டங்கள் மற்றும் வட்டி உதவித்தொகை திட்டங்கள் ஆகியவற்றை அமல்படுத்துவதுடன் கொடுகடன் துணை நிரப்பு வசதிகளையும் வழங்குகின்றது. இலங்கை மத்திய வங்கியின் பிரதேச அபிவிருத்தி திணைக்களம் மீள் நிதியிடல் திட்டங்கள், அதாவது ரீஃபினான்ஸ் ஸ்கீம்ஸ் என்று சொல்லப்படுகின்றது. ரீஃபினான்ஸ் ஸ்கீம்ஸ் என்று சொல்லப்படுவது என்னென்று சொன்னால் அந்த இப்படியான நிதியியல் வசதிகளுக்குள் உட்படுத்தல் வறுமை ஒழிப்பை நோக்கமாக கொண்டு, அதே சமயம் நான் முன்பு உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன், இந்த கிராமப்புறங்கள்ல இருக்கின்ற வணிக வர்த்தக நடவடிக்கைகளோ இல்லாட்டா வங்கி கிராமப்புறத்தின் அடிமட்ட மக்களுக்கு மட்டும் சில நேரம் போயிருக்காது. அப்ப அப்படியான அந்த உத்தியோகபூர்வ வங்கி முறைமைக்குள்ள அந்த அடிமட்ட மக்கள், கிராமத்தில் இருக்கிற மக்களையும் ஈர்த்தெடுக்கும் ஒரு நோக்கமாகவும் இது இருக்கின்றது. அதே சமயம் வறுமை ஒழிப்பு என்பதும் இதனுடைய நோக்கமாகவும் இருக்கின்றது. வறுமை ஒழிப்பு என்ற அடிப்படையில் இந்த கிராம அபிவிருத்தியில தொடர்பான ஒரு ரூரல் டெவலப்மெண்ட் பிரதேச அபிவிருத்தி திணைக்களம் ஒன்று, ரூரல் பேங்க்ஸ் என்று இருக்கிறது, கிராமிய வங்கிகள். அந்த கிராமிய வங்கிகளை ஆக்டிவேட் பண்றதுதான் இந்த நோக்கம். அப்ப மீள் நிதியிடல் என்று சொன்னா என்னன்னு சொன்னா சில அபிவிருத்தி வறுமை ஒழிப்பு நோக்கங்களுக்காக சில கடன்களை மத்திய வங்கி அந்த மக்களுக்கு, அந்த குறிப்பிட்ட மக்களுக்கு, வறுமையான மக்களுக்கு இல்லாட்டா அபிவிருத்தி நோக்கத்தோட விவசாயம் செய்யற மக்களோ கால்நடைகளை வளர்க்குற மக்களோ அப்படியான துறைகளில் ஈடுபடுற மக்களுக்கு சில குறைந்த வட்டி வீதத்துல கடனை கொடுக்க சொல்லும் அரசாங்கம். ஏனென்று சொன்னா அந்த குறைந்த வட்டி வீதத்தை பெற்று அந்த மக்கள் தாங்கள் அதை பிடிச்சு கொண்டு மேல வாரத்துக்கு, பொருளாதார ரீதியா கொஞ்சம் மேல வாரத்துக்கு. அப்ப அப்படி அதுக்காக கடன்களை கொடுக்க சொல்லி இந்த கிராமிய வங்கிகளுக்கு மத்திய வங்கி சொல்லும் பொழுது கிராமிய வங்கிகளுக்கு அது நட்டமாக இருக்கக்கூடாது. உதாரணமாக மார்க்கெட்ல வட்டி வீதம் 6 வீதம் 8 வீதம் 10 வீதமாக இருக்கும் பொழுது 2 வீதம் 3 வீதத்துக்கு நீங்கள் கடனை கொடுங்கன்னு சொன்னா அந்த கிராமிய வங்கிகள் அந்த நட்டப்பட்டுரும். அதை நட்டப்படாம இருக்கிறதுக்காக மீள் நிதியிடல், அந்த வட்டியை திருப்பி கொடுக்கும் மத்திய வங்கி கிராமிய வங்கிகளுக்கு. நீங்க குறைய இது பண்ணுங்க, மிச்சத்தை நான் தரேன் உங்களுக்கு. அப்ப கொடுகடன் உத்தரவாத திட்டங்கள், சில இதெல்லாம் உத்தரவாத திட்டங்களை அமுல்படுத்துது. நாங்கள் தருவோம், நாங்கள் பின்னுக்கு நிக்கிறோம், உங்களுக்கு ஏன் பிரச்சனை வந்தா நாங்கள் தருவோம், நீங்க கடனை கொடுப்போம். மற்றும் வட்டி உதவுத்தொகை திட்டங்கள் ஆகியவற்றை அமுல்படுத்துவதுடன் கொடுகடன் துணை நிரப்பு வசதிகளையும் வழங்குகின்றது. அப்ப எல்லாம் இதே மாதிரியான மானிய முறைகள் தான். இந்த முறைமையான நிதியியல் நிறுவனங்களுடன் எவ்வாறு இணைவது என்பது குறித்து பல்வேறு பொதுமக்கள் விழிப்பு நிகழ்ச்சி திட்டங்களையும் இது நடத்துகின்றது. அப்ப இது மட்டும் இல்ல,
மத்திய வங்கி இப்படியான திட்டங்கள் இருக்கின்றது. நீங்கள் இந்த கிராமிய வங்கிகளை போய் சந்தியுங்கோ, இல்லாட்ட வர்த்தக வங்கிகளை போய் சந்தியுங்கோண்டு எல்லாம் போய் சொல்லுறதுக்கு மத்திய வங்கி நிறைய விழிப்புணர்வு திட்டங்கள் கிராமிய நோக்கத்துல கிராமிய மட்டத்துல செய்து கொண்டிருக்கின்றது. உதாரணமா மத்திய வங்கிக்கு உங்களுக்கு தெரியும் கிளைகள் உள்ளன. மகத்தளை, நுவரெலியா, மாத்தறை, அனுராதபுரம், கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், திருவோணமலை என்று கிளைகள் உள்ள அந்த கிளைகளின் ஊடாக இப்படியான நிகழ்ச்சி திட்டங்களை இலகுவாக செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப இந்த நிதியியல் அறிவாற்றலை ஊக்கப்படுத்தல் என்று அழைக்கப்படுகின்றது. நிதியியல் வசதிகளுக்கு உட்படுத்துதல் மற்றும் அறிவாற்றலை ஊக்கப்படுத்துவதோடு மட்டுமல்லாது அரசாங்கங்கள் மற்றும் பல்வேறு நன்கொடை முகவர்கள் வழங்கும் அபிவிருத்தி நிதிகளை பங்கேற்கும் நிதியியல் நிறுவனங்கள் மூலம் வழங்குவதற்கும் பிரதேச அபிவிருத்தி திணைக்களம் வசதி அளிக்கின்றது. அப்ப இந்த பிரதேச அபிவிருத்தி திணைக்களம் வெளிநாடுகள்ல இருந்து கிடைக்கிற நன்கொடையும் சரியான முறையில அந்த குறிப்பிட்ட வறுமையான ஆக்கள் இல்லாட்டா அந்த விவசாயம் இல்லாட்டா பின்தங்கிய துறைகளை அபிவிருத்தி செய்யும் நோக்கோட அந்த குறிப்பிட்ட விவசாயிகளோ அந்த துறையினருக்கு கடன் வழங்குவதற்காக வெளிநாட்டில இருந்து கிடைக்கிற இதையும் ஒழுங்குபடுத்தி அனுப்புறதாக அந்த சேனல்ஸ் ப்ராப்பர் சேனலுக்குள்ளால போறதை உறுதிப்படுத்துறதாகவும் மத்திய வங்கி இருக்கின்றது. அது எந்த திணைக்களத்துக்குள்ளால செய்கின்றது சொன்னா பிரதேச அபிவிருத்தி திணைக்களத்துக்குள்ளாலதான் அதை செய்கின்றது. இப்படியாக இந்த வேலை நடக்கும். பிறகு பணம் தூயதாக்குதல் மற்றும் பயங்கரவாதிகளுக்கு நிதியிடலை தடை செய்தல், கண்டுபிடித்து புலனாய்வு செய்தல் மற்றும் வழக்கு தொடுத்தலுக்கான நிதியியல் உளவறிதல் பணிகளையும் இது செய்யுது. அப்ப இப்ப என்ன நடக்குது என்று சொன்னால் அந்த காலத்திலையும் பார்க்க இப்ப சரியாக மோசமாக நடக்கின்றது என்று சொன்னால் இந்த கள்ளக்கடத்தல்கள் இல்லாட்டா சட்டவிரோத ரீதியான பிசினஸ்கள். உதாரணமாக இந்த போதைப் பொருட்கள், பாவனை பொருட்கள் அவைகள் எல்லாம் இங்க அப்படியான வியாபாரங்கள் சர்வதேச ரீதியாக நடக்கின்றது. அதன் மூலமான கொடுக்கல் வாங்கல்கள் இப்படியான வர்த்தக வங்கிகளை கொண்டு போய் டிபாசிட் பண்ணப்படுது. அப்ப அது சட்டவிரோதம் என்றபடியாக இவற்றை நாங்கள் கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த கள்ளமா நடக்கின்ற வியாபாரத்தின் பணத்தை உத்தியோகபூர்வ பணமா மாற்றி விடுறார்கள் இந்த சட்டவிரோதமான செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்கள். மற்றது நாட்டுக்கு நாடு போராட்டங்கள், பயங்கரவாத இதுகள் எல்லாம் இருக்குது. அந்த பயங்கரவாத இயக்கங்களுக்கான நிதியிடல் அதுகளை எல்லாம் இப்பொழுது கூடுதலாக வங்கிகளுக்குள்ளான நடக்கின்றன. அப்ப இதை நாங்கள் கண்டுபிடிக்கணும், இதை இல்லாம செய்யணும் என்பதுதான் இந்த நோக்கம். அப்ப பணம் தூயதாக்கல் மற்றும் பயங்கரவாதிகளுக்கு நிதியிடலை தடை செய்தல், கண்டுபிடித்து புலனாய்வு செய்தல் மற்றும் வழக்கு தொடுத்தலுக்கான நிதியியல் உளவறிதல் பணிகள் போன்றவற்றை செய்வதுதான் இந்த ஒரு இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட் மத்திய வங்கி திறந்திருக்கின்றது. பணம் தூயதாக்கல் மற்றும் பயங்கரவாதிகளுக்கு நிதியிடல் என்பது உலகளாவிய பிரச்சனையாகும். அதுதான் நான் இப்ப உங்களுக்கு சொன்னேன். இது கிட்டத்தட்ட அனைத்து நாடுகளிலும் வெவ்வேறு அசைவுகளிலும் கையாளப்பட முயற்சிக்கப்படுகின்றது. நிதி பாய்ச்சல்களின் தன்மை மற்றும் திசையை கண்காணித்தல் மற்றும் உள்நாட்டு மற்றும் சர்வதேச சட்ட அமலாக்க அதிகாரிகளுடன் தகவல்களை பகிர்வது ஆகியவை இந்த பகுதியில் இலங்கை மத்திய வங்கி செயல்படுத்தும் ஒரு முக்கிய தொழிற்பாடாகும். மாணவர்கள் மேலும் தகவல்களை சேகரிக்க விரும்பினால் இலங்கை மத்திய வங்கியின் இணையதளத்தை பார்வையிடுவார்கள். அப்ப இது மணி லாண்டரிங் என்று தான் நாங்கள் இதை சொல்லுகிறோம். மணி லாண்டரிங் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இப்படியான தொழிற்பாடுகள் 4-5 தொழிற்பாடுகளை முகவராக செய்கின்றது. 9 தொழிற்பாடுகளை மத்திய வங்கி பிரதான தொழிற்பாடாக செய்கின்றது என்று நாங்கள் இந்த 3வது டியூட்டை நாங்கள் பார்த்தோம். இப்ப 4வது டியூட்ல நாங்கள் ஒரு கொஞ்சத்தை பார்த்துட்டு, அதாவது இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட இருக்கின்றது, அதுல ஒரு கொஞ்ச நேரம் இதை நாங்கள் பார்த்துட்டு மிச்ச இதுக்கு நாங்கள் போகலாம். ஆகவே இலங்கை மத்திய வங்கியின் அமைப்பு மற்றும் செயற்பாடுகள். அப்ப இலங்கை மத்திய வங்கி எப்படி இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்த்து கொள்ளுவோம்.
அதாவது இலங்கை அறிமுகம் என்பது இலங்கை மத்திய வங்கியின் நிறுவன கட்டமைப்பு, ஆளுகை மற்றும் செயற்பாடுகள் ஆகிய 2 அம்சங்களின் கீழ் ஆராயலாம். அதாவது ஆர்கனைசேஷன் சார்ட் என்று நாங்கள் இதை சொல்லிக் கொள்ளலாம். ஆர்கனைசேஷன்ஸ் எப்படி இருக்கின்றது என்பதை நாங்கள் சொல்வதை தான் இந்த மத்திய வங்கியின் ஆளுகை என்றதுக்குள்ள நாங்கள் வருகின்றது. அப்ப சட்ட ரீதியான தகுதி, லீகல் ஸ்டேட்டஸ். அப்ப இலங்கை மத்திய வங்கி ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட அமைப்பு அல்லாததுடன் அதன் கம்பெனி அந்தஸ்து நாணய விதி சட்டத்தால் நாணய சபைக்கு உரித்தாக்கப்பட்டுள்ளது. அப்ப நாணய விதி சட்டம்ன்றது மொன்ட்ரியல் லா ஆக்ட், அதுதான் RDU என்றதுக்குள்ள நீங்கள் பாத்தீங்கன்னா அது மொன்ட்ரியல் லா ஆக்ட்ன்றது போட்டிருக்கிறோம். நாணய சபை மொன்ட்ரியல் போர்டு. அப்ப அதன் இது ஆளுகை இயக்குனர் சபை. உதாரணமா ஒரு கம்பெனியை நாங்கள் எடுத்துக்கொண்டா அது இயக்குனர் சபை தான் அதை கொண்டு போகும். ஆனால் இங்க நாணய சபை ஒன்று உள்ளது. அந்த நாணய சபை என்னத்துக்குள்ளால உருவாக்கப்பட்டிருக்குன்னா பாராளுமன்றத்தால நிறைவேற்றப்பட்ட நாணய நிதி சட்டம். நாணய விதி சட்டம் இல்ல, நாணய நிதி சட்டம். அதன் ஆளுகைக்குள்ளதான் அந்த மத்திய வங்கி வருகின்றது. அப்ப மத்திய வங்கியின் நாணய சபை என்றது என்ன? இப்ப வேற கம்பெனிகளுக்கு நாங்கள் மானிட்டரி போர்டு, போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் என்ற மாதிரி, டிரெக்டர்ஸ் போர்டு என்ற மாதிரி இங்க நாணய சபை என்று உள்ளது. அப்ப நாணய சபை என்பது என்ன செய்யும் சொன்னால் அங்க கொஞ்சம் மெம்பர்ஸ் இருப்பினர். போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் இருக்கிற மாதிரி போர்ட் ஆஃப் மானிட்டரி போர்ட் மெம்பர்ஸ் இருப்பினர். இலங்கை மத்திய வங்கியின் முகாமைத்துவம், செயல்பாடு மற்றும் நிர்வாகம் தொடர்பான கொள்கை முடிவுகளை எடுப்பதற்கான அனைத்து அதிகாரங்களையும் நாணய சபை கொண்டுள்ளது. எடுக்கப்பட்ட மற்றும் அதற்கேற்ப செயல்படுத்தப்படும் முடிவுகளின் விளைவுகளுக்கு நாணய சபை பொறுப்பாகவும் மற்றும் காரணம் காட்ட வேண்டியதாகவும் உள்ளது. அப்ப அந்த நாணய சபை தான் முடிவுகள் எடுக்கின்றது. ஆனா அதுக்கு அந்த அதிகாரங்களும் இருக்கின்றது. ஆனா நினைச்ச மாதிரி எடுத்துக்கொள்ள இயலாது. நினைச்ச மாதிரி இந்த நாணய சபை முடிவுகளை எடுத்துக்கொள்ள இயலாது. அவை எப்படி எடுக்க முடியும்? அந்த நாணய சட்டத்துக்குள்ள உட்பட்டு தான் சொன்ன விஷயங்களை மட்டும்தான் எடுக்க முடியும். அதே சமயம் செயல்படுத்தப்படும் முடிவுகளின் விளைவுகளுக்கு நாணய சபை பொறுப்பாகவும் மற்றும் காரணம் காட்ட வேண்டியதாகவும் உள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் நாணய சபை பின்வரும் 5 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. ஆளுநர் நாணய சபையின் தலைவராகவும் இருப்பார். அவர் தான் இலங்கை மத்திய வங்கியின் பிரதம நிறைவேற்று அதிகாரியாகவும் இருப்பார். அவர் தான் கவர்னர் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அப்ப அவர் நாணய கொள்கைக்கு வழி நடத்துகின்ற இலங்கை மத்திய வங்கியின் CEO இருக்கின்றார். அவர் தான் ஜாயம் இருக்கின்றார். நிதி அமைச்சின் செயலாளர். அப்ப நிதி அமைச்சின் செயலாளர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் செக்ரட்டரி டு ட்ரெஷரி, ST என்று சொல்வார். அவர் இறை கொள்கைக்கு பொறுப்பாக இருக்கின்றார். அப்ப அவரை நாங்கள் கொண்டு இதுக்குள்ள ஒரு மெம்பராக வச்சிருக்கின்றோம். அவே மத்திய வங்கியின் நிதியமைச்சின் செயலாளர் இங்க ஒரு போர்ட்ல மெம்பரா இருப்பார். இப்ப அடுத்தது 3 நிறைவேற்று அதிகாரம் இல்லாத உறுப்பினர்கள் 3 பேர், வெளி உறுப்பினர்கள் 3 பேர் தனியார் துறையிலிருந்து நியமிக்கப்பட்டு இருப்பார்கள். அப்ப 3 பேர் தனியார் துறையிலிருந்து நியமிக்கப்பட்டிருப்பார்கள். நிதியமைச்சின் செயலாளர், இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர். முந்தி வெளியிலிருந்து வர ஒரு ஆளாத்தான் இருந்தார். இப்பொழுது 3 பேர் இருக்கிறார். அப்ப நாணய சபைக்கான நியமனங்கள் மற்றும் பதவிக்காலங்களை பற்றி நாங்க பார்த்தோம்னா, நிதி அமைச்சரின் பரிந்துரைகளின் பேரில் நாணய சபைக்கு உறுப்பினர்கள் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிறார்கள். அப்ப நிதி அமைச்சருடைய பரிந்துரையின் அடிப்படையில தான் உறுப்பினர்கள் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகின்றார்கள். நிறைவேற்ற அதிகாரம் இல்லாத உறுப்பினர்களின் நியமனங்களுக்கு அரசியலமைப்பு சபையின் ஒப்புதலும் தேவைப்படுகின்றது. அப்ப அந்த 3 மெம்பர்ஸ் இருக்கணும், அப்பாயிண்டட் மெம்பர்ஸ், அவர்களுடைய இதுக்கு அரசியல் அமைப்பின் அதிகாரங்கள் தேவைப்படுகின்றது. நாணய சபையின் ஒவ்வொரு உறுப்பினர்களும் பதவிக்காலம் 6 ஆண்டுகள் ஆகும். அப்ப நாங்கள் அதை பார்த்துக் கொள்வோம். 6 ஆண்டுகள் ஆகும். நாணய சபை கூட்டங்கள்
சாதாரண சூழ்நிலைகளின் கூட்டங்கள் திட்டமிட்ட நேர அட்டவணை மற்றும் அவற்றின் எண்ணிக்கைகளின் அடிப்படையில் நடத்தப்படுகின்றன. இருப்பினும் தேவைப்படும் சூழ்நிலைகளில் விசேட நாணய சபை கூட்டங்கள் நடத்தப்படலாம். ஒரு நாணய சபை கூட்டத்தை நடத்துவதற்கு கோரம் சாதாரணமான சூழ்நிலைகளில் 5/3 மற்றும் விசேட சூழ்நிலைகளில் 5 ஆகும். நாணய சபையின் செயலாளர் உதவி ஆளுநர்களிலிருந்து ஆளுநரால் நியமிக்கப்படுகின்றார். அப்ப சாதாரண சூழ்நிலைகளில் இப்ப உதாரணத்துக்கு ஒரு வருஷம் துவங்குதுன்னு சொன்னா முதலே சொல்லிடுவினம் இந்த வருஷத்துல இன்னென்ன டேட்ல இன்னென்ன மானிட்டரி போர்ட் மீட்டிங் நடக்கும். அப்ப அப்படி நடக்கும் வெளிக்கிடைக்க விசேட இது தவிர அதுல ஸ்பெஷலா போட்டதிலும் பார்க்க விசேட நாணய சபை கூட்டங்களும் சில நேரங்கள்ல நடக்கலாம். அப்ப விசேட நாணய சபை கூட்டங்கள் நடத்தப்படுறதுக்கு அதுக்கு திடீரென்று கால் பண்ணணும். உதாரணமாக நான் ஒரு நல்ல உதாரணம் சொல்றேன். இப்ப கிட்டத்தட்ட கோவிட் பிரச்சனைகள் வரைக்கும் கோவிட் பிரச்சனைகளால நாணய முறைமையில அதாவது நாணய கொள்கையில சில மாற்றங்கள் அவசரமாக எடுக்கப்பட வேண்டி ஏற்பட்டது. அப்படியான நேரத்தில் இப்படியான விசேட நாணய சபை கூட்டங்களை நடத்தக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ ஒரு நாணய சபை கூட்டத்தை நடத்துவதற்கு கோரம் என்பது என்ன, குறைந்த மெம்பர்ஸ் இருக்கணும் ஒரு மீட்டிங்கை நடத்துவதற்கு. அதே 5 பேர் இருக்கிறபடியா 5 மெம்பர்ஸ் இருக்கிறபடியா அதுல 3 பேர் கட்டாயம் வந்தா தான் அந்த மீட்டிங் நடத்தலாம். ஆனா அந்த விசேட சூழ்நிலையில நடத்துற அந்த கூட்டத்துக்கு அந்த 5 பேரும் இருக்கணும். அப்ப இந்த நாணய சபைக்கு ஒரு செயலாளர் இருக்கிறது. அந்த செயலாளர் ஏஜிஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தரம் இருக்கின்றது. உதவி ஆளுநர்கள் ஒருவர் நியமிக்கப்படுவர். அப்ப இலங்கை மத்திய வங்கியின் நிறுவன கட்டமைப்பை பார்க்கலாம். இலங்கை மத்திய வங்கியின் நிறுவன கட்டமைப்பு பின்வரும் 4 முக்கிய அடுக்குகளை கொண்டு இருக்கு. அதுல ஒன்று என்னன்னு சொன்னா ஆளுநர். ஆளுநருக்கு கீழே துணை ஆளுநர். துணை ஆளுநர்கள் 4 பேர் இருக்கணும். அது காடர்ஸ் என்று சொல்லப்படும். சில நேரங்கள் அதை கூட்டம் காணாங்க. முதல்ல 2 இருந்தது, அப்புறம் 3 ஆயிடுச்சு, 4 ஆயிடுச்சு. அதுல ஒரு துணை ஆளுநர் சீனியர் டிப்யூட்டி கவர்னரா இருப்பார். சீனியர் சிரேஷ்ட துணை ஆளுநராக இருப்பார். மற்றவர்கள் சாதாரண துணை ஆளுநர்களாக இருப்பார். அதுக்கப்புறம் உதவி ஆளுநர்கள் இருக்கிறார்கள். உதவி ஆளுநர்கள் அதுக்கு கீழே துணைக்கட தலைவர்கள் இருக்கிறார்கள். அப்ப இதுல நீங்கள் இலங்கை மத்திய வங்கியின் இணையதளமான www.cbsl.government.gov.lk என்ற பார்வையிடுவதன் மூலம் மேலும் விரிவான தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அப்ப நாங்கள் அதுக்கு அடுத்ததாக இருக்கிற திணைக்களங்களின் கொத்தணிகள், கிளஸ்டர். ஒரு கிளஸ்டர் பேஸ்ல தான் இந்த மத்திய வங்கியின் திணைக்களங்கள் இருக்கின்றது. இப்ப நான் உங்களுக்கு சொன்ன விஷயங்கள் அவை நாங்கள் இதுல கீழே உள்ளதை நாங்கள் டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே இதுகளை வடிவா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதால நாங்கள் இதை நாங்கள் அடுத்த வகுப்புல தொடர்வோம். இந்த 4வது திணைக்களத்தின் கொத்தணிகள் செயற்பாடுகளை நாங்கள் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். என்னன்னா இன்றைக்கு பார்க்க இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கின்றது. அதனால நாங்கள் அடுத்த கிளாஸ்ல இதை பார்ப்போம். இதை முடித்து விட்டு நாங்கள் ஒவ்வொரு செக்ஷனா அடுத்தடுத்து நாங்கள் போவோம். ஆகவே இன்றைய வகுப்பிலே இதை நீங்கள் கவனமாக படித்து அடுத்த வகுப்புக்கு ரெடியாக இருங்கள் மாணவர்களே. நாங்கள் மீண்டும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இது தொடர்பாக நாங்கள் சந்திப்பதற்காக 10:30 மணிக்கு நாங்கள் சந்திப்போம். அதுவரை வணக்கம், நன்றி.